வெற்றி அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 38ஆக உயர்ந்திருக்கின்றது. வெற்றி பெற வேண்டுமானால் 39ஆக உயர்ந்திருக்கின்றது. வெற்றி பெற வேண்டுமானால் 5 பந்து வீழ்ச்சிகளில் 12 ஓட்டங்களை மீண்டும் பிரதான நடுவரை கடந்த ரைட் ஆம் ரவுண்ட் விக்கெட் முறையில் இறுதி பந்து ஒன்று இரண்டாவது பந்தினை வீசுவதற்காக வலது கை பந்து வீச்சாளர் சுதா ரூபனை நோக்கி நேர்த்தியாக ஒரு பந்து வீச்சு டீபேட் விக்கெட் திசையாக உயரடித்தாடப்பட்ட பாந்து உயரடித்தாடப்பட்ட பாந்து பிடியெடுப்பதற்கான வாய்ப்பில்லை. அந்த 6 ஓட்டத்து மடங்களாக அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 45ஆக உயர்ந்திருக்கிறது. நான்கு பந்து வீழ்ச்சிகள் கைவசம் இருக்கு. 6 ஓட்டங்கள் தேவை வெற்றி பெற வேண்டும். ஆனால் மீண்டும் பிரதான நடுவரை கடந்து ரைட் ஆம் ரவுண்ட் விக்கெட் முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு நேர்த்தி அந்த ஒரு பந்து வீச்சு பாயிண்ட் திசுண்டாக அடித்தாடப்பட்ட பந்து பிடியெடுப்பதற்கான வாய்ப்பா இல்லை ஒற்றை ஓட்டத்தோடு மட்டுப்படுத்தப்படுகிறதா. இரண்டாவது ஓட்டத்திற்கான வாய்ப்பும் பெற்று தரப்பட்டிருக்கிறது. அந்த இரட்டை ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 47ஆக உயர்ந்திருக்கின்றது. வெற்றி பெற வேண்டுமானால் 3 பந்து வீழ்ச்சிகளில் 4 ஓட்டங்கள் தேவை. போட்டியின் போக்கு மெல்ல மெல்ல KOD அணியினர் பக்கம் சாய்ந்திருக்கிறது. தலைவர்களை ஈட்ஸ் அணியினருக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளிப்பார்களா இல்லை தலைவர்களை ஈட்ஸ் அணியினர் KOD அணியினருக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளிப்பார்களா சற்று பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறாக அமைய போகிறது. நேர்த்தியாக ஒரு பாந்து வீச்சில் அப்போல் டாஸ் முறையில் வீசப்பட்ட பாந்து வீச்சு பிடியெடுப்பதற்கான வாய்ப்பா. ஆமாம், இன்றைய நாளுக்கான பிடியெடுப்பு போட்டியின் போக்கை மாற்றி அமைத்த பிடியெடுப்பு. அந்த பிடியெடுப்பு மெல்ல மெல்ல ஆடுகளம் சூடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. காலநிலையும் சூடாக இருக்கிறது. ஆடுகளமும் சூடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. 3 பாந்து வீச்சுகள் 2 பாந்து வீச்சுகள் 4 ஓட்டுகள். சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ரைட் ஆம் ஓவர் த விக்கெட் முறையில் புதிய துடுப்பாட்டக்காரரை நோக்கி வீசப்பட்ட பந்து வீச்சு போட்டியின் போக்கு தலைவர்களை ஈட்ஸ் அணியினர் பக்கம் சாய்ந்திருக்கிறது. முதல் 3 பந்து வீச்சுகளில் KOD அணியினர் பக்கம் சாய்ந்த போட்டி இறுதி 2 பந்து வீச்சுகளில் தலைவர்களை ஈட்ஸ் அணியினருக்கு சாய்ந்திருக்கிறது. போட்டியின் போக்கு மாற்றி அமைத்திருக்கிறது. ஒரு பந்து வீழ்ச்சி 4 ஓட்டங்கள் தேவை. சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். கிரிக்கெட் ஒரு விசித்திரமான விளையாட்டு என்பதை மீண்டும் ஒரு முறை TRI மைதானத்தில் நிரூபிப்பார்களா தலைவர்களை ஈட்ஸ் அணியினர்கள் KOD அணியினருக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளிப்பார்களா. சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். ரைட் ஆம் ஓவர் த விக்கெட் முறையில் இறுதி பந்து ஓவரின் இறுதி பந்து பூச்சி ஒரு பந்து பூச்சிற்கு 4 ஓட்டங்கள்.
நேர்த்தியான ஒரு பந்து வீச்சு 3 ஓட்ட வித்தியாசத்தில் வெற்றியை தனதாக்கி இருக்கிறார்கள். தலவக்கலை ஈட்ஸ் அணியினர்கள் 3 ஓட்ட வித்தியாசத்தில் வெற்றியை தனதாக்கி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் சொந்தக்காரர்களாக கூடிய போட்டிக்கு தெரிவாகி இருக்கிறார்கள். இன்றைய நாளுக்கான இறுதி போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பந்துக்கு பந்து வர்ணனை தருவதற்காக ருக்ஷான் அவர்களை அழைக்கின்றோம். விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாமல் சென்று இருந்தது கடந்த போட்டி. சிறப்பானதொரு போட்டி. இந்த பக்கம் சாயும் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அந்த போட்டி மாறியிருந்தது. இறுதி பந்து வீச்சு வரைக்கும் அந்த போட்டி இழுத்து செல்லப்பட்டு இருந்தது. வாழ்த்துக்கள் கேஓடி அணியினர். தோன் இந்த கடந்த போட்டிகள் வெற்றி பெற தலவகலை ஈட்ஸ் அணியினர் சிஜிஎன் அணியின் வீரர் சது அவர்களுக்கான ஒரு அன்பான வேண்டுகோள். காரியாலயத்தை கலைக்கின்றோம். சிஜிஎன் விளையாட்டு கழகத்தில் நடத்தப்படும் மணிக்கு 7 பேரை கொண்ட மாபெரும் வெண்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டியானது டிஆர்ஏ விளையாட்டு கழகத்திலே சிறப்பாக மணிக்கும் டிஆர்ஏ விளையாட்டு மைதானத்திலே சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. அந்த வகையிலே இந்த போட்டியானது நடைபெற காத்துக் கொண்டிருக்கின்றது. சமஸ்லேன் விளையாட்டு கழகம் மற்றும் சிசிஐச் அணிகளுக்கான போட்டிகள் நடைபெற காத்துக் கொண்டிருக்கின்றன.
இறுதி நேரத்தில் வந்து துடுப்படுத்த ஆடக்கூடிய வீரர்கள் அந்த வேலையை சரியாக செய்யவில்லை. சிறப்பான முறையில் சுதா தனது அடிக்காக பந்தினை மேற்கொண்டு தலவாக்கல 8 அணியினரை ஒரு கணத்திலே மாபெரும் அரை இறுதி போட்டிகளுக்காக கொண்டு சென்றுகின்றார் என்பதில் மகிழ்ச்சி. இரண்டாவது பந்து ஒன்றை வீசுவதற்காக பந்து வீச்சாளர் அழைக்கப்பட்டிருக்கின்றார். அதனை சந்திப்பதற்காக அதிரடி ஆட்ட நாயகன் திசைராஜ் துல்லியமானது ஒரு புல்டோஸ் முறையிலானது ஒரு பந்து பேச்சின் மீண்டும் ஒரு முறை பிடி நழுவ விடப்பட்டிருக்கின்றது. ஒரு ஓட்டங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. அந்த ஒரு ஓட்டங்களுடன் அணிப்பச்சுவிட மொத்த ஓட்டங்கள் எண்ணிக்கை இந்த வழியிலே 18 ஓட்டம் மணிக்கும் 19 ஓட்டங்களாக உயர்வடைந்திருக்கின்றது. இரண்டாவது பந்து ஓரை வீசிக் கொண்டிருக்கிறார் விது அவர்கள். சிறப்பான முறையிலே கடந்த போட்டியில் கூட பந்து ஓரை மேற்கொண்டிருந்த ஒரு வீரர். இன்றைய தினத்திலே என்ன நடக்க போகின்றது? எஞ்சியிருக்கின்ற 5 பந்துகளை சந்தித்து பாபு இவ்வாறான நிலையிலே துடுப்பாட்டத்தில் ஈடுபடுவார் என்பதை பொறுத்தான் பார்க்க வேண்டும். பிரதான் நடுவரை கடந்து இரண்டாவது பந்து ஓரினுடைய இரண்டாவது பந்து அத்தியாயம் ஆடுகளத்திலே நடைபெற காத்துக் கொண்டிருக்கிறது. மேலும் ஒரு துல்லியமான ஒரு ஓட்டங்கள் பகிரப்பட்டு முடிந்திருக்கிறது. பாபு அவர்களுடைய மட்டையிலிருந்து சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர். மைதானத்தினுடைய 360 பாகையிலும் துடுப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த துடுப்பாட்ட வீரர் தான் பாபு. இருப்பினும் தொடர்ந்து ஸ்ட்ரைக் வாய்ப்புகளை திசைராஜுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார். காரணங்கள் தெரிய வரவில்லை. பொறுதான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கும் என்பதனை. போட்டிகளை விரைவுபடுத்தலாம். பந்து வீச்சாளர் பந்துகளை வீசுவதற்காக அதிக நேரங்களை கடத்தி கொண்டிருக்கின்றார். போட்டிகளை விரைவுபடுத்தலாம். பிரதான் நடுவரை கடந்து அதிரடி ஆட்ட நாயகர் திசைக்கு அவருக்கு ஒரு பந்து வீச்சு நேரடியாக உயர்த்தி அடிக்கப்பட்ட பந்து லெக் டிசைன் மூலமாக அழகியதொரு வான வேடிக்கை நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது என்றே கூற வேண்டும். இதற்கு தான் பாபு ஸ்ட்ரைக்கினை வழங்கியிருக்கின்றார் என்று நினைக்கின்றேன். திசை அவர்களுக்கு அழகியதொரு 6 ஓட்டம். அந்த 6 ஓட்டம் உள்ளடக்கம் அடிபெற்றிருக்கிற மொத்தோட்டங்கள் எண்ணிக்கை 26 ஓட்டங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களின் மத்தியிலே தொடர்ந்து அடுத்த பந்து வீச்சு படிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் ஒரு அழகிய துடுப்பாட்டம். அடித்தாடப்பட்ட பந்து நேரடியாக பிடி கொடுத்து ஆட்டம் அடைந்து வெளியேறுகின்றார் அதிரடி ஆட்ட நாயகன் திசைராஜ் அவர்கள். அற்புதமானது ஒரு களத்தடுப்பு. இவ்வளவு நேரத்திலும் 2 பிடிகள் நழுவ விடப்பட்டிருந்தாலும் 3வது பிடியினை சிறப்பாக எடுத்திருக்கின்றார் களத்திருப்பாட்ட வீரர் என்று கூற வேண்டும். 26 ஓட்டங்கள் பெறப்பட்ட நிலையிலே முதலாவது விக்கெட்டை பறிகொடுத்திருக்கின்றார்கள் அதிரடி ஆட்ட நாயகன். ஆட்டமிழந்த வண்ணத்திலே அணியினுடைய தலைவர் இன்றைய தினத்திலே பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய விஸ்வகாந்த் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். சமஸ்லேன் அணியினுடைய 3வது வீரர். அணியினுடைய நங்கூரம் என்று கருதப்படக்கூடிய வீரருக்கான வாய்ப்புகள் என்ன நடக்கும்? மீண்டும் ஒரு கணத்திலே பந்து வீச்சாளர் ஜொலித்து காட்டுவாரா அல்லது இன்றைய தினத்திலே பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய விஸ்வகாந்த் ஜொலித்து காட்டுவாரா என்பதை பொறுத்தான் பார்க்க வேண்டும். இதுவரை நேரத்திலும் 26 ஓட்டங்கள் ஒரு விக்கெட் ஆனது வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. பிரதான நடுவரை கடந்து முதலாவது மணிகம் 2வது பந்து அவருடைய 3வது பந்து மணிகம் 4வது பந்துகள் அகல பந்தாக கணிக்கப்பட்டிருக்கிறது பிரதான நடுவரினால். அந்த அகல பந்து பிச்சுடன் நடைபெற்ற மொத்தோட்டங்கள் எண்ணிக்கை 27 ஓட்டங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. முறையற்ற பந்தினை அளித்திருக்கின்றார் துணை நடுவர். இவ்வளவு நேரத்திலும் சிறப்பாக பந்தினை வீசியிருந்த பந்து வீச்சாளர் தற்பொழுது கை அசைவை மாற்றியிருக்கின்றார் என்றே கூற வேண்டும். மீண்டும் ஒரு கணத்திலே வாய்ப்புகள் வழங்கப்படுமா? பந்து வீச்சாளர் நிச்சயமாக பந்துகளை எறிந்திருக்கின்ற காரணத்தினால் நேரடியாக இந்த போட்டித் தொடரிலே பந்துகளை வீச முடியாது என்ற நிபந்தனைக்கு உள்ளாகி இருக்கின்றார். அந்த வழியிலே அந்த பந்தோரினுடைய எஞ்சியிருக்கின்ற 2 பந்துகளை வீசுவதற்காக துல்லியமானதொரு துடுப்பாட்டம். நேரடியாக 1 ஓட்டங்கள். 2வது ஓட்டத்திற்கான முயற்சி நிச்சயமாக 2 ஓட்டங்கள். அந்த 2 ஓட்டங்களுடன் நடைபெற்ற குடும்பத்தோட்டங்கள் எண்ணிக்கை இந்த வழியிலே 30 ஓட்டங்கள் பகிரப்பட்டு முடிந்திருக்கின்றன. இறுதி பந்து பேச்சு 2வது பந்து ஓரினுடைய இறுதி பந்தினை சந்திப்பதற்காக விஸ்வகாந்த் அடித்தாடப்பட்ட பந்து நேரடியாக உயர சென்றிருக்கின்றது. 6 ஓட்டமா பிடியெடுப்பா? அற்புதமானதொரு பிடியெடுப்பு என்று கூற வேண்டும். 2 பந்துகளை தான் வீசி இருக்கின்றார் பந்து வீச்சாளர். இருப்பினும் 2 ஓட்டங்களை விட்டு கொடுத்து
ஒரு விக்கெட்டை வீழ்த்தி கொடுத்திருக்கிறார் என்று கூறப்படும் 30 ஓட்டங்களுக்கு இரண்டாவது விக்கெட்டை இழக்கின்றார்கள். 2 பந்தோர்களும் நிறைவடைந்திருக்கின்றன. அணியினுடைய 4ஆம் இலக்க துடுப்பாட்ட வீரராக லது அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அணியினுடைய 3வது பந்துரை மேற்கொள்வதற்காக சருண் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். 4ஆம் இலக்க துடுப்பாட்ட வீரராக அஜய் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர். தொடர்ந்து வாய்ப்புகள் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக கடமையாற்றக்கூடிய பாபு அவர்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. பிரதான நடுவரை கடந்த 3வது பந்துடைய முதல் பந்து அத்தியாயம் ஆடுகளத்திலே அற்புதமானது ஒரு பந்தாக இருப்பினும் நடுவர் இந்த பக்கமாக மெல்ல திரும்பிக் கொண்டிருந்த வண்ணம் அகல பந்து அந்த அகல பந்து வீச்சுடன் நடைபெற்றுக்கிற மொத்தோட்டங்கள் எண்ணிக்கை இந்த வேளையில் 31 ஓட்டங்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து 3வது பந்தோருடைய முதல் பந்தினை எவ்வாறு பணிக்க போகின்றார் என்பதை இப்பொழுதுதான் பார்க்க வேண்டும். அதிரடி ஆட்ட நாயகனா அல்லது பந்து வீச்சாளரா? மீண்டும் ஒரு அற்புதமானது ஒரு துடுப்பாட்டம் பேட்மேன் திசையின் மூலமாக அடித்தாடப்பட்ட பந்து அவ்வளவு ஒரு அழகாக இருந்திருக்கின்றது என்று கூற வேண்டும். அழகியது ஒரு 4 ஓட்டம் பெறப்பட்டு முடிந்திருக்கின்றது. பாபு அவர்களுடைய மட்டையிலிருந்து நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தேன். மைதானத்தினுடைய 360 பாகையிலும் துடுப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு பலம் மிக்க துடுப்பாட்ட வீரர். இந்த மைதானத்திலே பல்வேறுபட்ட வெற்றி கேடயங்களை தட்டி சென்ற அணி சமஸ்லாண்ட் அணிக்காக பல முறை சிறந்த ஆட்டநாயகான விருதினை தட்டி சென்ற வீரர் பாபு மீண்டும் ஒரு கணத்தில் போமுக்கு திரும்பக்கூடிய பந்து வீச்சாயுது. மீண்டும் அதே திசைக்கு அதே மாதிரியான ஒரு ஷாட்னை அடித்து காட்டியிருக்கின்றார். ஒரு ஓட்டங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. 2வது ஓட்டத்துக்கான முயற்சி வெற்றி அளிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 2 ஓட்டங்களுடன் அணி பெற்றுக்கின்ற மொத்த ஓட்டங்கள் எண்ணிக்கை இந்த வேளையிலே 37 ஓட்டங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. மீண்டும் ஒரு கணத்திலே என்ன செய்ய போகின்றார் பந்து வீச்சாளர்? பிரதான நடுவரை கடந்து மேலும் பந்தினை சுழற்சி செய்தாலும் என்ன நடந்திருக்கின்றது? ஆடுகளத்தில் அகல பந்தா? நிச்சயமாக சிறந்த ஒரு பந்தாக நடுவர் கணித்து ஆடி இருக்கின்றார். பிரதான நடுவரை கடந்து 3வது பந்தோரினுடைய 4வது பந்து அத்தியாயம் அதிரடி ஆட்ட நாயகனை நோக்கி மீண்டும் ஒரு முறையற்ற பந்து வீச்சு நேரடியாக வீசி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த முறையற்ற பந்து வீச்சுடன் நடைபெற்றுகின்ற மொத்தோட்டங்கள் எண்ணிக்கை இந்த பள்ளியிலே 38 ஓட்டங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. நேரடியாக ஃப்ரீட் வாய்ப்புகள் கொண்டு செல்லக்கூடிய ஒரு பந்தாக கணிக்கப்படுகின்றது. பாபு அவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் இந்த ஃப்ரீட் வாய்ப்பினை சந்தித்து? மேலும் ஒரு துளிவானது ஒரு பந்து வீச்சு. எந்த விதமான ஓட்டங்களும் பெற முடியவில்லை பாபு அவர்களுடைய மட்டையிலிருந்து. 3வது பந்தோரினுடைய இறுதி பந்து ஆடுகளத்தில் நடைபெற காத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பந்தில் ஒரு 6 ஓட்டங்களை பெற்றுக் கொடுப்பாரா பாபு அல்லது பந்து வீச்சாளர் மீண்டும் ஒரு முனையிலே சிறப்பான முறையில் பந்துகளை மேற்கொள்வாரா என்பதை பொறுத்தால் பார்க்க வேண்டும். மீண்டும் அடி தாடப்பட்ட பந்து பிடி எடுப்பதற்கான வாய்ப்புகள் பிடி நழுவிடப்பட்டிருந்தாலும் துல்லியமானது ஒரு கள்ளத்தடுப்பு என்று கூற வேண்டும். 2 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. விக்கெட் காப்பாளருடைய கவனையினம் மற்றும் கள்ளத்தடுப்பாட்ட வீரருடைய கவனையினம். ஓட்டங்கள் 3ஆக கணிக்கப்படும் போது பாபு ரன் அவுட் என்ற முறையில் ஆட்டமிழந்து வெளியேறுகின்றார். அந்த 3 ஓட்டங்களுடன் நடைபெற்றுகின்ற மொத்த ஓட்டங்கள் எண்ணிக்கை இந்த வேளையிலே 41 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். பாபு அவர்களுடைய இடத்தில் நிற்பதற்காக வினு அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். 41 ஓட்டங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. இந்த வேளையிலே இறுதி பந்து ஒன்றை மேற்கொள்வதற்காக பந்து வீச்சாளர் நவீன் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். துல்லியமானது ஒரு பந்து வீச்சாளர். சிறப்பான முறையிலே கடந்த போட்டிகளும் இந்த போட்டியிலும் கூட விக்கெட் காப்பில் ஈடுபட்டிருந்த ஒரு வீரர் இந்த வேளையில் அழைக்கப்பட்டிருக்கின்றார் பந்து ஒன்றை மேற்கொள்வதற்காக.
போட்டிகளை விரைவுபடுத்தலாம். பிரதான நடுவரை கடந்து அஜி அவர்களுக்கு பந்தினை மேற்கொள்வதற்காக நவீன் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரதான நடுவரை கடந்து இறுதி பாந்தோரினுடைய முதல் பந்து நேரடியாக துல்லியமானது ஒரு துடுப்பாடம் என்றே கூற வேண்டும். நேரடியாக கால் காப்பிற்கு கீழாக பணிந்த பந்தினை நேரடியாக 6 ஓட்டமாக மாற்றி கொடுத்திருக்கிறார் அஜி. அந்த 6 ஓட்டங்களுடன் நடைபெற்ற மொத்தோட்டங்கள் எண்ணிக்கை இந்த வேளையில் 47 ஓட்டங்களாக உயர்த்தப்பட்டிருக்கின்றன. இறுதி பந்தோரியுடைய ஒரு பந்து வீசப்பட்டிருக்கின்ற வேளையில் 47 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. இந்த வேளையில் பிரதான நடுவரை கடந்த இறுதி பந்தோரியுடைய இரண்டாவது பந்தினை சந்திப்பதற்காக அஜி அவர்கள் மட்டை சுழற்சி மனதிலே மீண்டும் ஒரு துல்லியமான மிதவேகமானதொரு பந்து வீச்சு என்றே கூற வேண்டும். அவ்வளவு ஒரு அற்புதமானதொரு லென்த்தினை வீசி கொடுத்திருக்கிறார் என்றே கூற வேண்டும். நவீன் அவர்கள் சிறப்பான முறையில் முதல் பந்திலே 6 ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்தாலும் அடுத்த பந்தினை அவ்வளவு அழகாகவும் நேர்த்தியாகவும் வீசி கொடுத்திருக்கின்ற வண்ணத்திலே தொடர்ந்து இறுதி பந்தோரினுடைய 3வது பந்தினை பணிப்பதற்காக பிரதான நடுவரை கடந்து அதிரடி ஆட்ட நாயகனுக்கான மீண்டும் ஒரு துல்லியமானது ஒரு பந்து வீச்சு என்றே கூற வேண்டும். வந்த வேலையை சிறப்பாக செய்து கொண்டு கொடுத்திருக்கிறார் என்றே கூற வேண்டும். முதல் பந்தில் 6 ஓட்டங்கள், அடுத்த 2 பந்திலும் துடுப்பாட்ட வீரர் பந்தினை கணிக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார் என்றே கூற வேண்டும். அவ்வளவு நேர்த்தியானது ஒரு மித வேக பந்து வீச்சு என்றே கூற வேண்டும். நவீன் அவர்களுடைய கைகளிலிருந்து பொறுத்துதான் பார்க்க வேண்டும். எஞ்சிருக்கிற 3 பந்துகளை எவ்வாறு வீசி கொடுப்பார். பிரதான நடுவரை கடந்த ரைட் ஓவர் என்ற முறையிலே இறுதி பந்தோரியுடைய அடுத்த பந்து வீச்சுக்கு அடித்தாடப்பட்ட பந்து நேரடியாக பிடி எடுப்பதற்கான வாய்ப்புகள் எடுக்கப்படுமா? பிடி நிச்சயமாக நழுவிடப்பட்டிருக்கின்றது. 2 ஓட்டங்களுக்கான முயற்சி வெற்றி அளிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 2 ஓட்டங்களுடன் நடைபெற்றுகிற மொத்த ஓட்டங்கள் எண்ணிக்கை இந்த வேளையிலே 49 ஓட்டங்கள் பகிரப்பட்டிருக்கின்றது. இறுதி பந்தோரியுடைய 5ஆம் இலக்க பந்து வச்சு நேரடியாக அஜி அவர்களை நோக்கி வீசப்பட காத்திருக்கின்றது. மேலும் நின்ற இடத்தில் இருந்து கொண்டு அடித்தாடப்பட்ட பந்துக்கு ஒரு அழகியது 6 ஓட்டம். அந்த 6 ஓட்டம் உள்ளடக்கம் அணி பெற்றுக்கின்ற மொத்த ஓட்டங்கள் இன்னைக்கு இந்த வேளையிலே 55 ஓட்டங்கள் பகிரப்பட்டு முடித்திருக்கின்றது. சமஸ்லாண்ட் விளையாட்டு கழகத்திற்காக எஞ்சிருக்கின்ற ஒரு பந்திலே என்ன நடக்கும் என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். 55 ஓட்டங்கள் மாத்திரமே இதுவரை நேரத்தில் பகிரப்பட்டிருக்கின்றது. இந்த பந்திலே தீர்மானிக்கக்கூடும் எதிரணிக்கான ஓட்டங்கள் எத்தனையாக நிர்ணயிக்கப்படும் என்பதை. இறுதி பந்து புல்டோஸ் முறையிலானது ஒரு பந்து உயர்த்தி அடிக்கப்பட்டிருக்கிறது. பிடி எடுப்பதற்கான வாய்ப்புகள் பிடி எடுக்கப்பட்டிருக்கின்றது. வெற்றி பெற வேண்டும் 56 ஓட்டங்களை நாட வேண்டும் 24 பந்துகளை சந்தித்து. போட்டிகளை விரைவுபடுத்தலாம். நேரடியாக துடுப்பாட்ட வீரர்கள் துடுப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்காக வருகை தருவோம். களத்தடுப்பாட்ட வீரர்கள் விரைவாக களத்தடுப்பில் ஈடுபடுவதற்காக தங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 56 ஓட்டங்களை பெற வேண்டும் 24 பந்துகளை சந்தித்து ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் வருகை தரலாம். போட்டிகளை விரைவுபடுத்தலாம். காலநிலை சற்று மட்டும் மந்தாரமாக காணப்படுகிறது. போட்டிகளை விரைவுபடுத்தலாம். 24 பந்துகளை சந்தித்து 56 ஓட்டங்களை பெற வேண்டும். இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்காக சிசிஐ அணியினர்கள் வெற்றி பெற வேண்டும். சமஸ்லாண்ட் அணியினுடைய ஆரம்ப பந்தோரை மேற்கொள்வதற்காக கடந்த போட்டியிலே முதல் பந்தோரை வீசி 3 பந்துகளை சிறப்பாக வீசி கொடுத்திருந்த வீரர் லிது அவர்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த முறையும் ஆரம்ப பந்தோரை மேற்கொள்வதற்காக என்ன நடக்கும் என்பதை பொறுத்தான் பார்க்க வேண்டும். ஆரம்ப அதிரடி ஆட்ட நாயகராக வருகை தந்திருக்கிறார்கள். ஷாய் ஷருண் அவர்களுடன் இந்த புஷ்பகாதன் ஆகிய இருவரும் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக படமேற்றுவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். இந்த வேளையிலே முதலாவது பந்தோரை மேற்கொள்வதற்காக லிது அவர்களுடைய கைகளிலிருந்து முதல் பந்து அத்தியாயம் அடித்தாடப்பட வந்து நேரடியாக பிடியெடுப்பதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கின்றன. கள தடுப்பாட்ட வீரர்களுடைய கவனையினம் காரணமாக 4 ஓட்டங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன என்றே கூற வேண்டும். கள தடுப்பாட்ட வீரர்களை சரிபார்க்க முன்னமே பந்தினை பேசியிருக்கின்றார் என்றே கூற வேண்டும். பந்து வீச்சாளர்
லது அவர்களுடைய இரண்டாவது பந்து வீச்சு நேரடியாக துடுப்பாட்ட பெற நோக்கி அற்புதமானது ஒரு யோக்கலாண்ட் பந்து வீச்சு என்றே கூற வேண்டும். தடுத்து ஆடப்பட்ட பந்து நேரடியாக ஒரு ஓட்டங்களாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. துல்லியமானது ஒரு கள தடுப்பு. அந்த ஒரு ஓட்டங்களுடன் நடைபெற்று கிடப்பத்தோடங்கள் எண்ணிக்கை 5 உயர்வடைந்திருக்கின்றது. லிது சிறப்பாக எஞ்சியிருக்கின்ற 4 பந்துகளை வீச வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கின்றார். என்ன நடக்கும் என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். போட்டிகளை விரைவுபடுத்தலாம். போட்டிகளை விரைவுபடுத்தலாம். முதலாவது பந்துடைய 3வது பந்தினை மேற்கொள்வதற்காக லிது காத்துக் கொண்டிருக்கிறார். ஆரம்ப துடுப்பாட்ட பிறகு துல்லியமானது ஒரு பந்து வீச்சு லிது அவர்களுடைய கைகளில் இருந்து வீசி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருக்கின்றேன், எஞ்சியிருக்கின்ற 3 பந்துகளையும் சிறப்பாக லிது வீசி கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஏனைய பந்து வீச்சாளர்களும் அதனை பின்தொடர்வார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. துடுப்பாட்ட வீரர் மட்டைய சுழற்சிய படத்தில் மீண்டும் இந்த பந்தினை சந்திப்பதற்காக மீண்டும் ஒரு துல்லியமானது ஒரு பந்தாக இருப்பினோம். பிரதான நடுவர் ஆண்ட்ரூ அவர்களுடைய கைகளிலிருந்து அகல பந்தாக கணிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அகல பந்து வீச்சுடன் நடைபெற்று கிடப்பத்தோடுகள் இடையே இந்த வேளையிலே 6 ஓட்டங்களாக உயர்த்தப்படுகிறது. பிரதான நடுவரை கடந்து ரைட் ஓவர் என்ற முறையிலே பந்து வீச்சாளர் பந்தினை கணிக்கின்றார். அடித்து ஆடப்பட்ட பந்து நேரடியாக தேர்ட் பேட் திசையின் மூலமாக அழகியது ஒரு 6 ஓட்டம் வந்து சேர்ந்திருக்கிறது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரரினுடைய மட்டையிலிருந்து அந்த 6 ஓட்டம் உள்ளடக்கம் நடைபெற்று குடும்பத்தோடுகள் இடையே இந்த வெளியில் 12 ஓட்டங்களாக வந்து சேர்ந்திருக்கின்றன. பிரதான நடுவரை கடந்து முதலாவது பந்தோரியுடைய 5ஆம் இலக்க பந்து வீச்சு மேலும் ஒரு துல்லியமான லாங்ட் என்றே கூற வேண்டும். அவ்வளவு அற்புதமாக பந்தினை வீசக்கூடிய லிதுக்கு சற்று தாமதம் என்ன ஆகி கொண்டிருக்கிறது என்பதுதான் கேள்விக்குறி. சிறப்பாக பந்துகளை வீசக்கூடிய லிது ஒவ்வொரு பந்துகளில் அதனை நழுவு விட்டு கொண்டிருக்கின்றார் என்றே கூற வேண்டும். மேலும் ஒரு துல்லியமானது ஒரு பந்து வீச்சு அழகான முறையிலே பந்து நிறைவு கொண்டு வந்திருக்கிறார் என்றே கூற வேண்டும். அடிபெற்று குடும்பத்தோடுகள் இடையே 12 முதலாவது பந்து ஒரு நிறைவடைந்திருக்கிறது. இரண்டாவது பந்து ஒரு மேற்கொள்வதற்காக சிறி அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அடிபெற்று குடும்பத்தோடுகள் இடையே பிள்ளையிலே 12 ஓட்டங்கள் எனும் பயிற்சிக்காக 44 ஓட்டங்களை பெற வேண்டும். 18 பந்துகளை சந்தித்து பிரதான நடுவரை கடந்து இடது கை பந்து வீச்சாளர் அவ்வளவு அற்புதமாக தான் வீசிய முதலாவது பந்தினை கணித்திருக்கின்றார். பிடி எடுப்பு நழுவு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. சமஸ்டேட் விளையாட்டு கழக அணி நேரடியாக இடது கை பந்து வீச்சாளர்களை அதிகம் தேடிக் கொண்டிருக்கின்ற ஒரு அணியாக கருதப்படுகின்றது. கடந்த போட்டியில் கூட 2வது பந்து ஒன்றை வீசியிருந்த அந்த வீரர் சிறப்பான முறையில் பந்துகளை வீசியிருந்தார். தற்பொழுது இந்த போட்டிக்காக அழைத்து வரப்பட்ட சிறியும் கூட இடது கை பந்து வீச்சாளர் முதல் பந்தினை சிறப்பாக வீசி கொடுத்திருக்கிறார். 2வது பந்து வீச்சு நேரடியாக பூல் டோஸ் முறையிலான ஒரு பந்து வீச்சு பிடி எடுப்பதற்கான வாய்ப்புகள் நழுவு விடப்பட்டிருக்கின்றது. நேரடியாக 4 ஓட்டங்களாக கருதப்பட்டிருக்கின்றன. அந்த 4 ஓட்டங்களுடன் நடைபெற்று குடும்பத்தோடுகள் இருக்கிறது வெளியில் 17 ஓட்டங்களாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. மேலும் ஒரு முறையற்ற பந்து வீசி கொடுத்திருக்கின்றார் பந்து வீச்சாளர். துடுப்பாட்ட வீரர்கள் துடுப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்கு கடினமாக இருக்கும் வேளையிலே ஒரு வாய்ப்பினை வலித்திருக்கின்றார் என்று கூறப்படும். நேரடியாக அடுத்த பந்து ஃப்ரீட் வாய்ப்புகளாக வழங்கப்படும். என்ன நடக்க போகின்றது? துடுப்பாட்ட வீரர் என்ன செய்ய போகின்றார்? 18 ஓட்டங்கள் பெறப்பட்டு முடிந்திருக்கின்றன. ஃப்ரீட் வாய்ப்புக்கான தேடல் என்ன நடக்கும்? மைதானத்தினுடைய 360 பாகை காத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பந்துக்கு புல்டோஸ் முறையிலான ஒரு பந்து பிடி எடுத்தாலும் ஆட்டமளப்பு அல்ல.
ஒரு ஓட்டங்கள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த ஒரு ஓட்டங்களுடன் அணிபெற்றுக் மொத்த ஓட்டங்கள் இன்னைக்கு 19 ஓட்டங்களாக உயர்த்தப்பட்டிருக்கின்றன. இந்த வழியிலே மைதானத்தை நோக்கி மழை துளிகள் வந்து கொண்டிருக்கின்றது. எனவே போட்டிகளை விரைவுபடுத்தலாம். காலை வேளையிலே மழை வந்து குறுக்கிட்டிருந்தாலும் அதனைத் தொடர்ந்து சிறப்பான முறையில் கால்நிலை அமைந்திருந்தது. எனினும் மாலை வேலை என்ற காரணத்தினால் மழை குறுக்கிட ஆரம்பித்திருக்கின்றது. மேலும் ஒரு புல்டோஸ் ஒரு பாந்து பேச்சுக்கு ரிஷப் பண்ட் பாணியிலே ஆடி இருக்கின்றார். ஒரு கையிலே பெறப்பட்ட 6 ஓட்டம் என்று கருதப்படுகின்றது. அந்த 6 ஓட்டம் உள்ளடக்கம் அணிபெற்றுக்கிட மொத்த ஓட்டங்கள் இன்னைக்கு இந்த வேளையிலே 25 ஓட்டங்கள் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கின்றன. முயற்சிக்காக 31 ஓட்டங்களை நாட வேண்டும். எஞ்சிருக்கின்ற பந்துகளை சந்தித்து 31 ஓட்டங்களை நாட வேண்டும். பிரதான் நடுவரை கடந்த 2வது பந்து ஓரினுடைய அடுத்த பந்தினை பணிக்கின்றார் சிரி. அதனை ஆடி முடித்திருக்கின்றார் துடுப்பாட்ட வீரர். நேர்த்தியானது ஒரு பந்து பகிஷ்கரிப்பு என்றே கூற வேண்டும். அற்புதமாக பந்துகளை வீசக்கூடிய பந்து வீச்சாளர் என்னதான் ஆகின்றது என்று தெரியவில்லை. இடையிடையே ஒவ்வொரு 6 ஓட்டங்கள் அல்லது ஒரு அகல பந்து முறையற்ற பந்துகளையும் அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆடுகளும் ஒரு சிறந்த ஒரு ஆடுகளும் மழை துளிகள் அதிகம் இந்த ஆடுகளத்திலே பட்டால் பந்து வீச்சாளர்கள் சிறப்பான முறையில் பந்துகளை வீச முடியாது. ஏனால் இந்த போட்டியினுடைய மற்றும் ஒரு விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அதிரடியாக ஆடிக்கொண்டிருந்த ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் ஆட்ட பழக்கம் வைத்திருக்கின்றார் சிறி அவர்கள். 2 பந்து ஓவர்கள் நிறைவடைந்திருக்கின்றது. அணி பெற்றுக்கிட்ட மொத்த ஓட்டங்கள் எண்ணிக்கை 25 ஓட்டங்கள். 12 பந்துகளை சந்தித்து 31 ஓட்டங்களை பெற வேண்டும். வெற்றிக்காக 12 பந்துகளை சந்தித்து 31 ஓட்டங்களை பெற வேண்டும். பந்து வீச்சாளராக அழைக்கப்படுகின்றார் திசேராஜ் அவர்கள். அணியினுடைய 3ஆம் இலக்க துடுப்பாட்ட வீரராக வரவழைத்துக் கொண்டிருக்கிறார் நதீஷர் அவர்கள். நிச்சயமாக பந்து வீச்சாளருக்கு ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. மீண்டும் கடந்த போட்டியிலே தலவாக்கல எய்ட்ஸ் அணிக்காக இளம் வயதாக இருந்தாலும் கூட அவ்வளவு அற்புதமாக இடது கையிலே பந்தினை பணித்திருந்தார் அந்த பந்து வீச்சாளர். இந்த போட்டியிலே பந்து ஓவரை மேற்கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்றார். அணியுடைய முக்கிய பந்து ஓவரை அளித்திருக்கின்றார் விஸ்வகாந்த். தற்பொழுது இந்த பந்து வீச்சாளருக்கு இளம் கன்று பயம் அறியாது பொறுதான் பார்க்க வேண்டும். பிரதான் நடுவரை கடந்து துல்லியமானது ஒரு பந்து வீச்சு. யாராக இருப்பினும் சரி நான் அடித்தாடுவேன் என்று ஆடி முடித்திருக்கின்றார் என்றே கூற வேண்டும். துடுப்பாட்ட வீரர் தான் சந்தித்த பந்தில் 6 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அந்த 6 ஓட்டம் உள்ளடக்கம் அணி பெற்றுக்கிட்ட 10 ஓட்டங்கள் இந்த பள்ளியிலே 31 ஓட்டங்கள் பந்து செய்திருக்கின்றனர். 25 ஓட்டங்களை நாட வேண்டும் வெற்றிக்காக. பந்து வீச்சாளர் என்ன செய்ய போகின்றார்? பிரதான் நடுவரை கடந்து மீண்டும் ஒரு துல்லியமானது ஒரு பந்து வீச்சு நேரடியாக புல்டோஸ் முறையிலானது ஒரு பந்தினை நழுவ விட்டிருக்கிறார் என்றே கூற வேண்டும். அற்புதமாக பந்தினை வீசக்கூடிய பந்து வீச்சாளர் ஒரு 6 ஓட்டங்கள் பெற்றவுடன் பிரஷருக்கு உள்ளாகி இருக்கின்றார் என்றே கூற வேண்டும். நேர்த்தியாக பந்துகளை வீசி கொடுக்க முடியும் இந்த ஆடுகளத்திலே. எஞ்சிருக்கின்ற 4 பந்துகள் தான் தீர்மானிக்க கூடும் எந்த அணிக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகம் என்பதனை பிரதான் நடுவரை கடந்து 3வது பந்து ஒரு 3வது பந்து வச்சு நேரடியாக பிடி எடுப்பதற்கான வாய்ப்பு இது ஓடி வருகின்றார். அற்புதமானது ஒரு பிடியை எடுத்துக் கொண்டிருக்கின்றார் தனது அணிக்காக. இந்த வேளையிலே துல்லியமானது ஒரு களத்தடுப்பு இது அவர்களுடைய கைகளிலிருந்து மணிகவும் லது சிறப்பான முறையில் ஓடி வந்து அந்த பிடியினை எடுத்திருக்கின்றார். லது பல நாளுக்கு பிற்பாடாக ஓடி இருக்கிறார் என்றே கூற வேண்டும் லது அவர்கள். 25 ஓட்டங்களை பெற வேண்டும் இன்னும் வெற்றிக்காக. 25 ஓட்டங்களை பெற வேண்டும். நவீன் அழைக்கப்பட்டிருக்கின்றார் துடுப்பாட்ட வீரராக கடமையாற்றுவதற்காக. இடது கை துடுப்பாட்ட வீரராக கடமையாற்றுவதற்காக நவீன் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரதான் நடுவரை கடந்து பந்து வீச்சாளர் பந்தினை கணிக்கின்றார். அற்புதமானது ஒரு ஸ்லவ் லைன் பந்து வீச்சு என்றே கூற வேண்டும். அந்த பந்துக்கு எந்த விதமான ஓட்ட குவிப்பும் அங்கு கிடைக்க பெறவில்லை. எஞ்சிருக்கின்ற பந்துகளை சந்தித்து 25 ஓட்டங்களை பெற வேண்டும். 4-6 ஓட்டங்கள் வெளியேற்றப்பட வேண்டும் இந்த போட்டியினுடைய வெற்றினை உறுதி செய்வதற்காக CGH அணியினர்கள். வேண்டும் அடி தாடப்பட்ட பந்து நேரடியாக 1 ஓட்டங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. 2வது ஓட்டத்துக்கான முயற்சி எட்டப்படவில்லை. அந்த 1 ஓட்டங்களுடன் நடைபெற்றுக்கிற மொத்த ஓட்டங்கள் இன்னைக்கு 32 ஓட்டங்களாக உயர்த்தப்பட்டிருக்கின்றன. இன்னும் வெற்றிக்காக 24 ஓட்டங்களை பெற வேண்டும். இறுதி பந்து ஆடுகளத்தில் நடைபெற காத்துக் கொண்டிருக்கின்றது. பிரதான் நடுவரை கடந்து 24 ஓட்டங்களை பெற வேண்டும். துல்லியமானது ஒரு துடுப்பாட்ட பிடியெடுப்பதற்கான வாய்ப்புகள்
பாபு சிறந்த ஒரு கள்ளத்தடுப்பின் மூலமாக ஆட்டம் இழக்க வைத்திருக்கிறார் என்றே கூற வேண்டும். அவ்வளவு அற்புதமானதொரு கள்ளத்தடுப்பு என்றே கூற வேண்டும். எல்லை கோட்டுக்கு அப்பால் இருந்து பந்தினை தட்டி விடாதனா அஜித் பாய்ந்து எடுத்திருக்கிறார் அந்த பிடியை. அவ்வளவு அற்புதமானதொரு கள்ளத்தடுப்பை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். இன்னும் வயது செல்லவில்லை எனக்கு என்பதை மீண்டும் ஒரு கணத்திலே பாபு அந்த இடத்திலே நிர்ணயித்திருக்கிறார் என்றே கூற வேண்டும். அற்புதமானதொரு பிடி இருப்பு. மீண்டும் ஒரு விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. 6 பந்துகளை சந்தித்து 24 ஓட்டங்களை பகிர வேண்டும். இந்த போட்டியில வெற்றி பெறுவதற்காக மீண்டும் பந்து வீச்சாளராக அழைக்கப்பட காத்துக் கொண்டிருக்கிறார் திசைராஜ் அவர்கள். 6 பந்துகளை சந்தித்து 24 ஓட்டங்களை பெற வேண்டும். சஞ்சய் மீண்டும் ஒரு துல்லியமானது ஒரு பந்து பேச்சு திசைராஜ் அவர்களிலிருந்து. அற்புதமான முறையிலே பந்தினை சுழற்சி முறையில் வீசக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர் திசைராஜ் அவர்கள். பிரதான நடுவரை கடந்து இறுதி பந்து ஒருடைய 2வது பந்தினை நவீன் அவர்களுக்கு கணித்திருக்கிறார். அடித்தாடப்பட்ட பந்து நேரடியாக மிகவும் திசையின் மூலமாக அழகியதொரு 6 ஓட்டமா நிச்சயமாக கிரிக்கெட் விளையாட்டினுடைய கனவாட் தன்மை மீண்டும் ஒரு கணத்திலே சிரேஷ்ட வீரர் பாபு அவர்களுடைய கையிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கின்றது என்று கூற வேண்டாம். அழகியதொரு தீர்ப்பு நடுவர் வழங்கும் முன்னமே கள்ளத்தடுப்பாட்ட வீரராக செயற்பட்டிருந்த பாபு அளித்திருக்கிறார் 6 ஓட்டங்களாக. மீண்டும் ஒரு துல்லியமானதொரு பந்து பயிற்சி திசைராஜ் அவர்களுடைய கைகளிலிருந்து அடிபெற்றுகின்ற மொத்த ஓட்டங்கள் நினைக்கின்ற வேளையிலே 38 ஓட்டங்கள். மீண்டும் ஒரு அகல பந்து பீச்சு. அந்த அகல பந்து பீச்சுடன் நடைபெற்றுகின்ற மொத்த ஓட்டங்களுக்கு 39 ஓட்டங்களாக உயர்த்தப்பட்டிருக்கின்றன. வெற்றிக்காக 17 ஓட்டங்களை வர வேண்டும். பிரதான நடுவரை கடந்து துல்லியமானது ஒரு துடுப்பாட்டம் காரியாலயத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கின்றது. இருப்பினும் அந்த இடத்திலும் பாபு வந்து சேர்ந்திருக்கின்றார். பிடியை எடுத்திருக்கின்றார். ஆட்டமிழப்பு வழங்கப்பட்டிருக்கின்றன. எஞ்சிருக்கின்ற பந்துகளில் 17 ஓட்டங்களை பெறுவது கடினமாக இருப்பினும் இந்த போட்டியினுடைய வெற்றி வாக்கு 198% சமஸ்லைன் விளையாட்டுக் கழகத்தின் பக்கமாக சாய்ந்திருக்கின்றது என்றே கூற வேண்டும். 3 பந்துகளை சந்தித்து 17 ஓட்டங்களை கடக்க வேண்டும். 3-6 ஓட்டங்கள் பெற வேண்டும் தொடர்ச்சியாக. வருகை தந்திருக்கின்றார். எக்ஸ் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். துடுப்பாட்ட வீரனுடைய பெயர் விவரங்கள் எங்களுக்கு தெரியவில்லை. இருப்பினும் அவருக்கு அச்சர கணித கோவை எக்ஸ். மீண்டும் அடி தாடப்பட்டிருக்கின்றது. 1 ஓட்டங்கள் லெக் திசையிலே பணிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 1 ஓட்டங்களுடன் நடைபெற்றுகிற மொத்த ஓட்டங்கள் இன்னைக்கு இந்த வேளையிலே 40 ஓட்டங்கள். 2 பந்துகளை சந்தித்து 16 ஓட்டங்களை பெற வேண்டும். மணிகம் 1 பந்தினை சந்தித்து 16 ஓட்டங்கள். பிரதான நடுவரை கடந்து துல்லியமானது ஒரு பந்து பேச்சு. சமஸ்லைன் விளையாட்டுக் கழகம் இந்த போட்டியிலே நேரடியாக வெற்றி பெற்று அடுத்த சுட்டுக்கு தயாரிவாகி இருக்கிறார்கள். நேரடியாக அடுத்த போட்டிக்காக அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து வரையில் ஈடுபடுவதற்காக கோகுல் அண்ணா அவர்கள். இதுவரை நேரமும் வர்ணனை தந்த சகோதரர் ராவிஷானுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக என்னோட பந்துக்கு பந்து வர்ணனை தருவதற்காக மலையகத்தின் சிரேஷ்ட வர்ணையாளர் சகோதர மொழி வர்ணையாளர் சங்கர் அவர்களை அழைக்கின்றோம். தொடர்ச்சியாக பந்துக்கு பந்து வர்ணனை தருவதற்காக இதனை தொடர்ச்சியான போட்டியானது சிஜிஎன் மற்றும் சமஸ்லாண்ட் அணியினருக்கான போட்டி இடம்பெற காத்திருக்கிறது. அதோடு இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடும் சமஸ்லாண்ட் அணியின் மூத்த வீரர் விஸ்வகாந்த் அவர்களுக்கு எமது பிறந்த நாள் வாழ்த்துக்களும். கிட்டத்தட்ட 42வது வயதை எட்டியிருக்கிறார் சங்கர். 42 வயதில் ஆடுகளத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார். அத்தகைய நிச்சயமாக வயது ஒரு எல்லை அல்ல என்று கூறியிருக்கிறார் சங்கர். வயது வெறும் இலக்கம் மாத்திரம் தான் என அறிய தந்திருக்கிறார் சங்கர். மிக அற்புதமாக ஆடக்கூடிய ஒரு வீரர். ஆரம்ப காலகட்டத்தில் இம்மைதானத்தில் மாத்திரம் அல்லாது பல்வேறு மைதானத்தில் கலக்கிய ஒரு வீரர் சங்கர். CGN क्रीडा समाज संविधान ಕೊಂಡು ලබන CGN අභියෝගතා කුසලාන තරඟ මාලාව සඳහායි දිනේදී තරඟ සූදානම ඒ අනුව තවත් ඉතා විශිෂ්ට ගණයේ තරඟයක් ආරම්භ කිරීමට සූදානම්ව සිටින්නේ කණ්ඩායමේ මේ තරඟය පවත්වන ලද කණ්ඩායමක් වන CGN සත්කාරක කණ්ඩායම CGN සමග සමස්රයන් කණ්ඩායම අතරයි තරඟය පැවැත්වීමට සියලු සූදානම් වී තිබෙන්නේ. අනුව මේ තරඟයේ ජයග්‍රහණය කරන කණ්ඩායම
ප්‍රබල තලව කළ ඊට්ස් කණ්ඩායම සමග අදිනේදි මුණට මුණ ගට යුතුයි. ඒ අනුව එම තරගයේ ජයග්‍රහණය කරන කණ්ඩායම දවසේ අවසාන මහා තරගයට සුදුසුකම් ලබා ගන්නවට කිසිදු සැකයක් නැහැ. ඒ අනුව 2026 වසරේ මධ්‍යම පළාතේ නුවරඑළිය දිස්ත්‍රික්කයට නාකම් කියන නුවරඑළිය ප්‍රදේශයේ TRI ක්‍රීඩා පිටියේ මහජන ක්‍රීඩා පිටියේ මේ තරඟාවලිය සංවිධානය කර තිබෙන්නේ සීජියන් අභියෝගතා කුසලාන තරඟ මාලාවයි. ඒ අනුව මේ තරඟාවලියේ අර්ධ අවසාන පූර්ව තරගයක සඳහා සූදානම් වන ආකාරය ගොයි පෙනී යන්නේ යසන්ත. අය වගේම මෛත්‍ර මිත්‍ර යසන්ත ප්‍රේටයි මේ අවස්ථාව බාර දෙන්නේ. நிச்சயமாக சங்கர் நிச்சயமாக சங்கர் இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடும் விஸ்வகாந்திற்கு கேக்கினை வெட்டி கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் சங்கர். இன்றைய ரா பொழுது அற்புதமான ரா பொழுதாக சமர்ஸ்லாண்ட் அணியினருக்கு அமையக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. சமர்ஸ்லாண்ட் அணியின் சிரேஷ்ட வீரர் விஸ்வகாந்தின் விருந்து உபச்சாரம் அவ்வளவு அற்புதமாக இருக்கக்கூடும். அதில் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது சங்கர். ඇත වශයෙන්ම විශේෂයෙන්ම කියලා කිය යුතුයි යසන්ත. ඔහුට නැවත තවත් තරඟ කීපයක්ම ජයග්‍රහණය කිරීමට තරඟ වැදීමට ඔහුට අවස්ථාව ලබා දේවා කියා අපි දේවයන් වහන්සේටත් ඉල්ලීමක් ඉටු කරමින් යනවා. සුබම සුබ උපන් දිනයක් වේවා කියා මහත් ඔබ වෙනුවෙන් ඔහුට ප්‍රාර්ථනා කරනවා යසන්ත. நிச்சயமாக சங்கர் எத்தனையோ பிறந்த தினத்தை கொண்டாடி இருப்பார் சிரேஷ்ட வீரர் விஸ்வா. இருப்பினும் இன்றைய நாளில் கொண்டாடுகின்ற பிறந்த தினம் வாழ்நாளில் மறக்க முடியாத பிறந்த தினமாக இருக்கக்கூடும் சங்கர். තවසෙම ඔව් සමග කරට කර අත දමාගෙන සිටින යාළුවොත් සමග මෙවන් වින්දනයක් ලබා ගැනීම ඉතා දුරු ඇත්ත වශයෙන්ම එම අවස්ථාවක් හිමි වෙන්නේ නැහැ යසන්ත. නමුත් අද දිනේදී විශ්වකාන්තයේ අවස්ථාව ලැබී තිබෙනවා. ඒ අනුව සිජියන් කණ්ඩායමේ ක්‍රීඩකයන් සූදානම් වනවා. අද දිනේදී ප්‍රථම තරගය සඳහාද යසන්ත සූදානම් වන්නේ ඔව්. අද දිනේදී දෙවන තරගය සඳහා සූදානමක් වෙයි තිබෙන්නේ. අනුව
நிச்சயமாக சங்கர் இந்த அறிவித்தல் சமஸ்லாண்டனின் சிரேஷ்ட வீரர் திஸ்ஸை ராஜுக்கான அறிவித்தல். இந்த அறிவித்தல் நீங்கள் கேக் வெட்டி கொண்டாடுங்கள், ஆனால் எஞ்சியிருக்கின்றவை எமக்காக சேர வேண்டியவை அவை அனைத்தும் மைதான காரியத்திற்கு வந்து சேரட்டும். இன்னும் பல 100 ஆண்டுகள் விசாவிற்கு ஆயுள் கிட்ட வேண்டுமென எல்லா வல்ல இறைவனையும் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். தலைமைகளை ஈட்சனின் சிரேஷ்ட வீரர் சுதா அவர்களை வெகு விரைவாக ஆடுகளம் நுழையுமாறு போட்டி ஏற்பாட்டு குழுவினர்கள் பணித்திருக்கிறார்கள். நடுவராக கடமையாற்றுவதற்கு போட்டி ஏற்பாட்டு குழுவினர்கள் பணித்திருக்கிறார்கள். ආදිදාසිසිය වසරේ අසිජයන් ක්‍රඩා සමාජය සංවිධානු කරන ලබන අසිජයන් අභියෝගත කුසලාන තරග මාලාවයි අසන්ත දෙවන දිනේ වන එට දිනේදී ප්‍රථම තරගය යසන්ත ප්‍රථම තරගය යං ඊගල්සා මලයිතුලේ කණ්ඩායම අතර පැවැත්වීමටයි සූදානම් වෙ තිබෙන්නේ. එමනම් එට දිනේදී උදෑසන 9ට ක්‍රීඩා පිටියට වාර්තා කරන්න කළ යුතුයි යං ඊගල් ක්‍රීඩා සමාජයේ වගේම මලයිතුලේ ක්‍රීඩා සමාජයටයි මේ විශේෂ නිවේදනය. 2000 අය අනුව සිජෙන් ක්‍රීඩා සමාජය සංවිධානය කරනු ලබන මෙම ක්‍රිකට් තරඟ මාලාව ඔවුන් තීරණය කර තිබෙනවා. WT පන්දු පමණක් භාවිතා කරන ලෙස ඒ ඉතා නිවැරදි සිජියන් ඒ අනුව අසුරයන්ට මුදලින් 1,20,000ක් වගේම අනුසුරයන්ට රුපියල් 60,000ක මුදල් තියාගයක් අවසාන මහා තරගයේ වීරයාටත් සම්මාන පිරිනමන වගයි. වගේම ප්‍රථම හොඳම පන්දු යවන්න හොඳම පන්දු රකින්න වගේම තුන් ඉරියව් ක්‍රීඩකයාත් තෝරා බේරා ගැනීමට ඔවුන් සූදානම්ව සිටිනවා. යනුව එට දිනේදී සියලු තරඟ නිමා කිරීමට ඔවුන් සූදානම්ව සිටින්නේ. ඒ අනුව පැමිණ තිබෙන කණ්ඩායමේ සහයෝගය ලබා දීමෙන් එට දිනේදී මෙම තරඟ වලියම නිමා කිරීමට ඔබේ සහයෝගය ඉල්ලා තිබෙනවා. සීජියන් කණ්ඩායමේ නායකතුමා විනෝ නායකතුමා ප්‍රමුඛ කණ්ඩායමේ සමාජිකයන් ඉල්ලා තිබෙන්නේ. වගේම අපි බෙවින්ම ප්‍රාර්ථනා කළ යුතුයි කිසිදු වරුසාවකින් බාධා නොවනව මේ තරඟාවලිය පවත්වාගෙන යාමට ඉඩකඩ ලැබේවා කියා. යනුව යසන්ත ආරම්භක පිතිකරු යුගලය සරන් සමග සමාවන්න ඇන්ඩ්‍රු සමග විනිත යන පිතිකරුවන් දෙපොලයි ක්‍රීඩා පිටියට පැමිණ තිබෙන්නේ. ඉතා අත්දකින් බවුල ප්‍රබල පිතිකරුවන් දෙපොලක් වන විනිතෝ සමග ඇන්ඩ්‍රු යසන්ත நிச்சயமாக சங்கர் ஆரம்ப துடுப்பாட்டக்காரர்களாக வினித் அவரோடு இணைந்து ஆண்ட்ரூ ஆரம்ப துடுப்பாட்டக்காரர்களாக இன்னிங்ஸை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒன் ஸ்ட்ரைக் சந்தர்ப்பத்தில் ஆண்ட்ரூ ரைட் ஆம் ஓவர் தி விக்கெட் முறையில் பந்து ஒன்று வீசுவதற்காக அது முதலாவது பந்து வச்சு டிபிஸ் கேலக்டி சூடாக தரைத்தாடப்பட்ட பந்து சங்கர் ஒரு ஓட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஒற்றை ஓட்டத்தோடு ஓட்ட எண்ணிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சங்கர் ප්‍රථම ලකුණ ලබා ගන්නවා ඇන්ඩ්‍රුගේ පිත්තෙන් තම කණ්ඩායමට. නැවත ලදු අවතිවුණු පන්දුවක් විනිත් සිතන්නදවත් නැතුව ඇති යසන්ත කෙලින්ම පන්දුව
කඩුල්ලේ දැවටෙන යනුව සීජන් කණාමේ ප්‍රථම විකටුව බිඳ වැටෙනවා මුලකුණු සංඛ්‍යාව ලකුණු එකක් තිබිය මොහොතක යසන්ත நிச்சயமாக சங்கர் கோல்டன் டக் முறையில் ஆட்டமனது வெளியேற்றப்பட்டிருக்கிறார். நேரடியாக போல்ட் செய்யப்பட்ட ஆட்டமனது வெளியேற்றப்பட்டிருக்கிறார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட துடுப்பாட்டக்காரர் வினித் ஆட்டமனது வெளியேற்றப்பட்டிருக்கிறார். 3ஆம் இலக்க துடுப்பாட்டக்காரராக வினோ அழைக்கப்பட்டிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்திலும் ஆடக்கூடிய ஒரு துடுப்பாட்டக்காரர், அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு துடுப்பாட்டக்காரர், 3ஆம் இலக்க துடுப்பாட்டக்காரராக வினோ அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆங்கர் ரோல் பேட்ஸ்மேனாக, அதாவது நங்கூர் துடுப்பாட்டக்காரராக ஆடுகளம் இறக்கப்பட்டிருக்கிறார். விக்கெட்டையும் விட்டு தராது அணியின் ஓட்டு எண்ணிக்கையும் உயர்த்தி தர வேண்டும். அவ்வாறு ஒரு இக்கட்டான 3ஆம் இடத்தில் களமிறக்கப்பட்டிருக்கிறார். லாபோல் டாஸ் முறையாக வீசப்பட்ட பாந்து போச்சு. டிபிஸ் கேலக்டி சூடாக உயிரடித்து ஆடப்பட்ட பாந்து பிடி கொடுத்து ஆட்டமனது வெளியேற்றப்பட்டிருக்கிறார். கோல்டன் டாக் முறையில் ஆட்டமனது வெளியேற்றப்பட்டிருக்கிறார். வினோ ஆட்டமனது வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அணியின் மொத்த ஓட்டு எண்ணிக்கை 1ஆக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் 2வது விக்கெட்டும் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. துடுப்பாட்டக்காரர்கள் தொலைபேசி இலக்கங்களை ஓட்டுகளாகத்தான் ஆட்டமனது பெற்றிருக்கிறார்கள். 0-0 அமைந்திருக்கிறது சங்கர். தொடர்ச்சியாக எவ்வாறாக அமைய போகிறது சங்கர் சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். மூத்த வீரர்கள் இளம் வீரர்களுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளிப்பார்களா, இல்லை கிரிக்கெட் பாடம் டிஆர்ஐ மைதானத்தில் கற்றுக் கொடுப்பார்களா சங்கர் சற்று பொறுத்திருந்து பார்க்கும் எவ்வாறாக அமைய போகிறது. ඈත වශයෙන්ම බලාපොරොත්තුදායක පිතිකරු දෙපොළ ක්‍රීඩාගාරය වෙත අරවා යව අවසානාවක පිතිකරුවා විමල් පැමණ තිබෙනවා. ඈත වශයෙන්ම ඕනම මොහොතක තම කණ්ඩායම ජාග්‍රහණයේ මාවත විවර කරපු ක්‍රීඩකයා පැමණ තිබෙන්නේ. මෙන්න නැවතත් ප්‍රධාන විනිශ්කාරතුමා පසු කරවමින් යොමු කරන ලද පන්දුවකට ප්ලේට් කට් පාරක් කෙල්ල කරමින් එක ලකුණක් සඳහා පිතිකරුවන් ප්‍රතිමාරු කරගද්දී බෝල් ලකුණු සංඛ්‍යාව එකතු වෙනවා ලකුණු 2ක් හැටියට. ඒ අනුව ඇන්ඩ්‍රු සූදානම්ව සිටින්නේ තම කණ්ඩායමට ආරම්භක පිතිකරුවෙකු හැටියට ක්‍රීඩා පිටියට අවතීර්ණ වූ ක්‍රීඩකයා සූදානම් නැවත පන්දුව පිළිගැනීමට පිටට රැගෙන පන්දු පාර ලකුණු 4ක් හැටියට ප්‍රධාන විනිශ්කාරතුමා සුදා සටන් කරද්දී මුල් ලකුණු සංඛ්‍යාව ඊළඟ වෙනවා ලකුණු 6 දක්වා යසන්ත. நடுவர் 6 ஓட்டம் என அறிய தந்திருக்கிறார். அந்த 6 ஓட்ட மடங்களாக மொத்த ஓட்ட எண்ணிக்கை 8ஆக உயர்ந்திருக்கிறது சங்கர். ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 8 දක්වා ඊළඟ මාර්ගයට තිබෙනවා. ඒ ලකුණු 6ක් හැටියට සහායක විනිශ්කාරතුමා සටන් ලබා දී තිබෙනවා. ඒ අනුව නැවත දිවයනවා පන්දු යවන්න ඇන්ඩ්‍රු ටෙරේව නැවත පන්දු පාර ඩේවිස් කාලක් වෙතටමයි ලකුණ සඳහා පිතිකරුවන් ප්‍රතිමාරු කරගන්නවා. එම ලකුණත් සමග බෝල් ලකුණු සංඛ්‍යාව මේ දැන් ඊළඟ වෙනවා ලකුණු 9 දක්වා යසන්ත. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 9ஆக உயர்ந்திருக்கிறது சங்கர். வித 1 விக்கெட்டிலிருந்து 2 விக்கெட்டிலிருந்து 9 ஓட்டுகளை கடந்து துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். முதலாவது பந்து ஓவர் நிறைவடைந்திருக்கிறதா சுதா? பந்து ஓவர் நிறைவுக்கு வந்திருக்கிறது. இங்கே பந்து ஓவர் நிறைவுக்கு வந்திருக்கிறது. முதலாவது பந்து ஓவர் நிறைவுக்கு வந்த சந்தர்ப்பத்தில் 9 ஓட்டுகளை கடந்து 2 விக்கெட் இழந்து துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக சங்கர் அங்கு விஸ்வா மிக நுட்கமாக இருந்திருக்கிறார். பந்துகளையும் எண்ணிக்கொண்டுதான் இருக்கிறார் போல. நடுவர் சற்று அமைதியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நடுவரின் பந்தின் கணக்கினை கூறியிருக்கிறார். வயது செல்ல செல்லதான் அனுபவம் கூடிக்கொண்டிருக்கிறது போல தெரிகிறது சங்கர். ඇත්ත වශයෙන්ම යසන්ත අපේ ක්‍රිකට් කාලයත් ඒ වගේ තමයි. අප ලකුණු ගණන් කරගෙනම තමයි යසන්ත පන්දුත් ගණන් කරගෙනම තමයි ක්‍රීඩා කරන්නේ. ඒ නැවත පෙන්නුම් කර තිබෙනවා විශ්වකාන්ත අද දිනේදීත් යසන්ත. நிச்சயமாக சங்கர். அதே போன்று உதிரி ஆட்டக்காரர் ஒரு இவ்விரு அணியிலிருந்து உதிரி ஆட்டக்காரர் ஒரு மைதான காரியாலயத்துக்கு அழைக்கின்றோம்.
இரண்டாவது பந்து ஒன்று வீசுவதற்காக சிந்து அழைக்கப்பட்டிருக்கிறார். ரைட் ஆம் லெஃப்ட் ஆம் ஓவர் தி விக்கெட் முறையில் வலது கை தொட்டு பாட்டக்காரர் ஆண்ட்ரூவை நோக்கி வீசுவதற்காக நேர்த்தி அந்த ஒரு பந்து வீச்சு அகல பந்து வீச்சாக பிரதான மத்தியஸ்த சமைச்சு தர அந்த உதிரியோடு அணியின் மொத்த ஒட்டுணிக்கை 10 உயர்ந்திருக்கிறது சங்கர். බොල්ලකුඩු සංඛ්‍යාව ලකුණු 10 දක්වා ඉල්නංවාගෙන තිබෙනවා. නැවත පන්දු යෑම සඳහා සින්දු වමත් පන්දු යවන්න ඉවර ඇන්ඩ්‍රුට පන්දු පාර ලොන් ආන් කලාපේ වෙතයි 1 ලකුණක් සඳහා පිතිකරුවන් ප්‍රතිමාරු කර ගන්නවා. එම ලකුණත් සමග බොල්ලකුඩු සංඛ්‍යාව ලකුණු 12 දක්වා ඉල්නංවාගෙන තිබෙන්නේ. යාසන්ත நிச்சயமாக சங்கர் அணியின் மொத்த ஓட்டணிக்கை 11 உயர்ந்திருக்கின்றது. 11 உயர்ந்திருக்கிறது. மீண்டும் பிரதான நடுவரை கடந்து லெஃப்ட் ஆம் ஓவர் த விக்கெட் ரவுண்ட் த விக்கெட் முறையில் எடுத்து கை தொட்டு பாட்டக்காரர் விமலை நோக்கி பந்தனை வீசுவதற்காக நேர்த்தியான ஒரு பந்து வீச்சு ஃபைன் லெக் சுண்டாக அடித்தாடப்பட்ட பந்து ஒற்றை ஓடுவதற்கான சந்தர்ப்பம். அந்த ஒற்றை ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்டணிக்கை 12 உயர்ந்திருக்கின்றது. மீள் வருகை அவ்வளவு அற்புதமாக சாமஸ்லாண்ட் அணியினர்கள் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அணியின் சிரேஷ்ட வீரர் விஸ்வாவிற்கு பிறந்தநாள் பரிசாக இந்த வெற்றி கிடைத்தை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்களோ தெரியவில்லை சங்கர். තවසම යසන්ත නැවත පිපිදීම ඉතා මැනවින් තවුරු කර තිබෙනවා. සමස්ලෑන් ක්‍රීඩා සමාජය නැවත වතාවක් එවර පන්දු පාර 1 ලකුණක් සඳහා දිපයනවා පිතිකරුවන් දෙපළ දෙවන ලකුණ සඳහා අදුවද්දී දැවියාමට අසු කර ගැනීමට තිබුණු අවස්ථාව. ඒ මොහොතේ විමල් හරි තීරණයක් ලබාගෙන තිබෙනවා යසන්ත. ඔව් කෙලින්ම ඇන්ඩ්‍රු අරව යවුවා ලකුණක් ලබා ගැනීමට අවස්ථාවක් නොවන වගේ යනු ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 13 දක්වා ඊල්නංවාගෙන තිබෙන්නේ. මුල් ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 13 දක්වා ඊල්නංවාගෙන තිබෙන්නේ යසන්ත. වමත් පිතිකරු විමල් එවර තියුණු පන්දුවක් ඉතා මැනවින් මෙම පන්දු යවන්න කාර්ය භාර්ය ඊට කරන ආකාරයක පෙනියන්නේ. ඔව් නිසි එල්ලේක පන්දු යොමු කරන ආකාරයක් පෙනියනවා යසන්ත. நிச்சயமாக சங்கர் துடுப்பாட்டக்காரர்கள் தட்டுமாறி கொண்டிருக்கிறார்கள் சங்கர். சிந்துவின் பாந்தனை முன் கொடுப்பதற்கு ஆஃப்டர் ஆஃப் டிரைவ் முறையிலாக உயிரிழத்தாடப்பட்ட பாந்து லாங் ஆஃப் திசைனூடாக 4 ஓட்டம் மற்றும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 4 ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்டணிக்கை 16 உயர்ந்திருக்கின்றது சங்கர். மணிக்கம் 17 உயர்ந்திருக்கிறது சங்கர். மிக நிதானமான பந்து நுட்பமான முறையில் பந்து ஒன்று வீசிக் கொண்டிருக்கிறார்கள் சங்கர். மீண்டும் ரைட் ஆம் லெஃப்ட் ஆம் ஓவர் ரவுண்ட் விக்கெட் முறையில் எடுத்து கை தொட்டு பாட்டக்காரர் பிரேமலை நோக்கி நேர்த்தி அந்த ஒரு பந்து வச்சு உயிரிழத்தாடப்பட்ட பந்து பிடி எடுப்பதற்கான சந்தர்ப்பம். ஸ்ரீகரம் சேர்ந்த பந்து பிடி கொடுத்து ஆட்டமிழந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட துடுப்பாட்டக்காரர் விமல் சொற்ப ஓட்டங்களோடு ஆட்டமிழந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அணியின் மொத்த ஓட்டணிக்கை 17 இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் 3வது விக்கெட்டும் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. சற்று மந்த கதியில் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் சங்கர். புதிய துடுப்பாட்டக்காரர் சரண் அழைக்கப்பட்டிருக்கிறார். இடது கை துடுப்பாட்டக்காரர் சரண் அழைக்கப்பட்டிருக்கிறார் துடுப்படுத்த ஆடுவதற்காக சங்கர். නවක පිතිකරු සරන් පැමණ තිබෙන්නේ පන්දුවට පාරදීම සඳහා. තවත් සීජියන් කණ්ඩායමේ බලාපොරොත්තු 10ක පිතිකරුවෙක් සරන් සමග ඇන්ඩ්‍රු යසන්ත ඇන්ඩ්‍රු බලා සිටිනවා යසන්ත තමන්ට අවස්ථාවක් ලැබෙනතුරු. නමුත් සෑන්ඩ වෙනස් වීමක් සිදුවී තිබෙනවා. සීජියන් කණ්ඩායම මේ වෙන විට පන්දුවෝර දෙකක් නිමාවට පත්වී අවසන්. නමුත් වෙනදා සිටින කණ්ඩායමක් නොවන වගයි මාට පෙනී යන්නේ. ඒ තරම් ඉතා වේගෙන් ලකුණු 4ට පැමිණීමට හැකියාවක් තිබෙන පිතිකරු රැසක් සිටින කණ්ඩායමක් මේ සීජියන් කණ්ඩායම යසන්ත. நிச்சயமாக சங்கர். இருப்பினும் இன்றைய நாளில் சற்று மந்த கதி. மீண்டும் ரைட் ஆம் லெஃப்ட் ஆம் ஓவர் த விக்கெட் முறையில் ரவுண்ட் விக்கெட் முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு நேர்த்தியான ஒரு பந்து வீச்சாளர் பந்தினை வீசுவதற்காக ஸ்ரீ அழைக்கப்பட்டிருக்கிறார். வருகின்ற பந்து வீச்சாளர்கள் அற்புதமாக பந்தினை வீசிக்கொண்டு நிச்சயமாக இடது கை பந்து வீச்சாளர்களை கைவசப்படுத்தியிருக்கிறார்கள் சங்கர். இடது கை பந்து வீச்சாளர்கள் வீசுகின்ற சந்தர்ப்பத்தில் சற்று துடுப்பாட்டக்காரர்களுக்கு உன்னித்து துடுப்படுத்த ஆடுவது சற்று கடினமாக இருக்கக்கூடும் சங்கர். නැවතත් ප්‍රධාන පිනිස්කාරතුමා පසු කරෝමෙන් ඇවරයි ඇන්ඩ්‍රුට එරෙහිවයි පන්දුව හරි ආකාරයේ පිත්තේ දවටා ගැනීමට හැකියාවක් නෑ. 1 ලකුණක් සඳහා පිතිකරුවන් ප්‍රතිමාරු කර ගද්දි මුල් ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 18 දක්වා ඉහළ නංවාගෙන තිබෙන්නේ.
නැවතත් දිවයනවා ප්‍රධාන විනිස්කරතුම පසු කරමින් එවරත වුණු පන්දුවක් කෙලින්ම ඇන්ඩ්‍රු අසරණ තත්ත්වයට පත්වුණු පන්දුවක් යොමු කරන්නේ එවර ඇන්ඩ්රු සමාවන්න සරන් නියන්ට මානව සිටින්න පිත්තත් ළඟ තබාගෙන යසන්ත ඉතා හොඳින් කල්මැනීමක යුත්ව පන්දු යොමු කරන ආකාරයක් පෙනියනවා මෙම වමත් පන්දු යවන්නත් දකුණත් සරන්ට එරෙහිව යසන්ත நிச்சயமாக சங்கர் சற்று மந்த கதியில் துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் 48 பாட்டுக்குழு அணியினர் லாப்டர் ஆன் டிரைவ் முறையில் அபிநடி தாண்டப்பட்ட பாந்து விஸ்வாகரம் சேர்ந்த பாந்து பிடி 4 விடப்பட்டிருக்கிறது கேச்சஸ் வின் த மேட்சஸ் விஸ்வா போட்டியின் போக்கை மாற்றி அமைத்திருக்கிறார் ஃபார்ம் இல்லாத துடுப்பாட்டக்காரரை இவ்வாறாக பிடி நழுவு விட்டு ஃபார்முக்கு கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கக்கூடும் சங்கர் WT பாந்துகள் காட்பந்துகளாக தெரியக்கூடும் சங்கர் கேச்சஸ் வின் த மேட்சஸ் சங்கர் ඇත වශයෙන්ම පන්දුවක් කතර දමනා විට පිතිකරුවන් නැවත ඉතා හොඳින් අධිෂ්ඨානයකට පත්වෙනවට කිසිදු සැකයක් නෑ යසන්ත මෙවන් තරඟ කීපයක්ම අප දැක තිබෙනවා මෙවන් පිතිකරුවත් අපි දැක තිබෙනවා නැවත ප්‍රධාන විනිස්කර්තුමා පසු කරවමින් එවර ඇන්ඩ්‍රුගේ නිමාවට පත්වනවා තවත් බලාපොරොත්තුදායක පිතිකරුවෙක් සිජියන් කණාමේ ඉතා අසිරු තත්ත්වයකට පත්වී තිබෙන ආකාරයකුයි පෙනී යන්නේ නාවක පිතිකරුවා සදු පැමණෙනවා පන්දුවට පාරදීම සඳහා මොව් සිජියන් කණ්ඩායමේ සිටින බලාපොරොත්තු තුරුම්බු සීටුවක් කිව්වොත් නිවැරදි ආරම්භක පන්දු යවන්න යසන්ත ඔබට මතක ඇති KCA කණ්ඩායම පවත්වපු තරඟාවලිය අවසාන මහා තරගයේ මොහු තමයි එම ප්‍රථම පන්දුවරේ යොමු කරපු ක්‍රීඩකයා යසන්ත நிச்சயமாக சங்கர் புதிய துடுப்பாட்டக்காரராக சது அழைக்கப்பட்டிருக்கிறார் ரைட் ஆம் லெஃப்ட் ஆம் ரவுண்ட் விக்கெட் முறையில் வலது கை துடுப்பாட்டக்காரர் சதுவை நோக்கி வீசப்பட்ட பந்து வீச்சு துல்லியமானது ஒரு பந்து வீச்சு எரிதல் பந்து என அறிய தந்திருக்கிறார் சக் பந்து முறையிலான எரிதல் பந்து என அறிய தந்திருக்கிறார் கள நடுவர் இருவரையும் மைதான காரியால் கலைக்கின்றோம் கள நடுவர் சுதா மற்றும் உதவி நடுவர் ஆகிய இருவரையும் மைதான காரியால் கலைக்கின்றோம் அஜித் மற்றும் நேர்த்தியானது ஒரு பந்து வீச்சு அந்த பந்து வீச்சு மூன்றாவது பந்தோர் நிறைவுக்கு வந்த சந்தர்ப்பத்தில் 18 ஓட்டங்களை கடந்து 4 விக்கெட் இழந்து துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் මුලකුඩු සංඛ්‍යාව ලකුණු 18ක් තිබෙන මොහොතකතාවත් නවක පන්දු යවන්න අකැඳවා තිබෙනවා පන්දු යෑම සඳහා நேர்த்தியான ஒரு பந்து வீச்சு நேரடியாக லாங் ஆஃப் தி சுடாக அடித்தாடப்பட்ட பந்து ஒற்றை ஓட்டத்திற்கான சந்தர்ப்பம்
අබ ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 20 දක්වා ඉල්ලනවාගෙන තිබෙන්නේ. නැවත සදුට හිරිව පන්දු යෑම සඳහා සූදානම් වන්නේ. සමාවන්න මුලකුණු සංඛ්‍යාව ලකුණු 20 දක්වා ඉල්ලනවාගෙන තිබෙන්නේ. නැවතත් අතිවුණු පන්දුවක් තනතිල්ලේ ඈතට ඇදී යන පන්දුව ප්‍රධාන පිටිස්කරුතුමා වයිට් පන්දුවක් හැටියට සටන් කරද්දී මාතිරේක ලකුණත් සමග මුලකුණු සංඛ්‍යාව ලකුණු 21 දක්වා ඉල්ලනවාගෙන තිබෙන්නේ. නැවතත් වරාත්ති වුණු පන්දුවක් අදුවද්දී දැබියාමට අසු කරගැනීමට තිබුණු අවස්ථාවක් ගිලී ඇද්දී එක් ලකුණක් එකතු වෙනවා. එම ලකුණත් සමග ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 23 දක්වා ඊළඟවාගෙන තිබෙනවා. යසන්ත நிச்சயமாக சங்கர் 23 ஓட்டங்களை கடந்திருக்கிறார். நேற்று ஒரு பந்து போச்சுலாம் ஆந்தி சுடாக அடித்தாடப்பட்ட பந்து கோட்டன் பால் முறையிலாக பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இருப்பினும் திசை நழுவிட்டிருக்கிறார். அந்த ஒற்றை ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்டனுக்கு 24 உயர்ந்திருக்கிறது. சங்கர் உயரடித்தாடப்பட்ட பந்து ஸ்லக் ஸ்லிப் முறையிலாக உயரடித்தாடப்பட்ட பந்து 6 ஓட்டத்திற்கான சந்தர்ப்பம். அந்த 6 ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 30 உயர்ந்திருக்கின்றது. உயிரற்று கிடந்த இனிக்ஸிற்கு உயிரோட்டிருக்கிறார் சங்கர். வலது கை துடுப்பாட்டக்காரர் சரண். එවර සරන්ගේ පිත්ත ක්‍යාත කර තිබෙනවා. ලකුණු 6ක් ඇත්ත වශයෙන්ම මන්දගාමී තරඟාවලියට නව ජීවයක් එකතු කර තිබෙනවා. සරණ එවර පන්දු පාර දක්ෂ පන්දු රැකීමක්. ලකුණු දෙකක් සඳහා පිතිකරුවන් පෙතිමරව 3 වන ලකුණ දුවද්දී දවි දවා ගන්නවා. ප්‍රබල පිතිකරුවා දැවි යන්නේ අනවශ්‍ය ලකුණක් නැති මොහොතක ලකුණක් සොයන්නට ගී මේ විකටුව පූජා කළා කිව්වොත් ඒ නිවැරදි. ඈත වශයෙන්ම ලකුණු සංඛ්‍යාවේ වෙන විට පන්දු 24ක තුල ලකුණු 33ක් ලබා ගත යුතුයි. මේ තරගයේ ජයග්‍රහණය කිරීමට නම් සමස්ලාන් කණ්ඩායම යසන්ත நிச்சயமாக சங்கர் கைவசம் இருக்கின்ற 24 பந்துகளை எதிர்கொண்டு 33 ஓட்டங்களை பெற வேண்டும். சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி தலைமைக்கல இட்ஸ் அணியோடு பல பரீட்சை நடாத்தும். அதில் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது சங்கர். මේ තරගයේ ජයග්‍රහණය කරන කණ්ඩායම තලව කළ ඊට්ස් කණ්ඩායම සමග තරඟවදිය යුතුයි. ඒ අනුව ලකුණු 33ක් ලබා ගත යුතුයි පන්දු 24ක තුල. ඒ වගේම මා කිව යුතුයි යසන්ත ඉතා ප්‍රබල පන්දු යවන්න රසස් සිටින කණ්ඩායමක් අත්දැකීම් බහුල කණ්ඩායමක් මේ CGN කණ්ඩායම. නැවත ඇත වශයෙන්ම ප්‍රථම පන්දුවර යොමු කිරීම සඳහා සදු කැඳවනවාට කිසිදු සැකයක් නැහැ. අනුව ආරම්භක පිතිකරු යුගලයේ සමස්ලෑන් කණ්ඩායමේ බාබු සමග 30 යන පිතිකරුවන් දෙපොලේ සදු කැඳවා තිබෙනවා. ප්‍රථම පන්දුවරේ යෑම සඳහා ක්‍රීඩා පිටිය සකසවමින් සදු සූදානම්. ක්‍රීඩා පිටිය සකස් කරවමින් පන්දුව යොමු කිරීම සඳහා සූදානම් වන්නේ සදු. පන්දු 24ක තුල ලකුණු 33ක් ලබා ගත යුතුයි. CGN කණ්ඩායම මේ තරගයේ ජයග්‍රහණය කිරීම සඳහා වෙන නවත ප්‍රධාන පිනිස්කාරතුමා පසු කරමිනවර එල්ලීමක් කරනවා.
තියුණු පන්දුවක් ඇටියට සදු පතිත කර යොමු කරනවා කෙලින්ම පන්දුව පිට පරමෙන් විකට් රකින්න විනිත් අත්තාවර තුලයි රඳින්නේ ලකුණක් ලබා ගැනීමට කියවන්න නැවතත් තමාගේ ස්ථානයේ සිට සදු සූදානම් පන්දු යෑම සඳහා එවරත් තියුණු පන්දුවක් දුර්වල පන්දු රැකීමක් පෙන්නුම් කරනවා විකට් රකින්න විනිත් ඒ අනුව එක ලකුණක් අතිරේක ලකුණක් එකතු වෙනවා ලකුණු ලබා ගැනීම ආරම්භ කර තිබෙනවා සමස්ලෑන්ඩ් කණ්ඩායම පන්දු 24ක තුල ලකුණු 33ක ජයග්‍රහණ ඉලක්කයක් කඹා යන සමස්ලෑන්ඩ් කණ්ඩායමේ තවත් අත්දැකීම් බහුල බලාපොරොත්තුදායක පිතිකරු බාබු සූදානම් පන්දුව පිළිගැනීම සඳහා ප්‍රබල පිතිකරුවෙක් බෑත පකමානුව තුල ඉතා හොඳින් ලකුණු 4 සිටි ක්‍රීඩකයාට ඉරේ වරාති වුණු පන්දුවක් ඉතා මැනවින් ඇන්ඩ්‍රු තමාගේ කාර්යභාරය ඉටු කර දෙන ආකාරයකයි පෙනී යන්නේ සදු ඉතා මැනවින් තම යවන ලද පන්දුවේ ගමන ඉතා වේගෙන් යොමු කරන ආකාරයක් පෙනී යන්නේ යසන්ත நிச்சயமாக சக்கர் வேகத்தை அதிகரித்த பந்து வீச்சாக தனது பந்து வீச்சுகள் அமைத்துக் கொண்டிருக்கிறது மீண்டும் பிரதான நடுவர் சுதாவை கடந்து ரைட்டாம் ஒவ்வொரு விக்கெட் முறையில் பாபுவை நோக்கி சாது நேர்த்தியாக ஒரு பந்து வீச்சு லக்தி சுண்டாக அடித்தாடப்பட்ட பந்து ஒற்றை ஓட்டத்திற்கான சந்தர்ப்பம் அந்த ஒற்றை ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்டுநை இரண்டாக முயன்றிருக்கிறது மிக நுட்பமான முறையில் சங்கர் சிக்கனமான முறையில் பந்தினை வீசிக் கொண்டிருக்கிறார் என்று தான் கூற வேண்டும் சங்கர் கைவசம் இருப்பது 33 ஓட்டங்கள் 33 ஓட்டங்களுக்கு ஏற்றவாறு தான் சங்கர் பந்து ஓரை வீச வேண்டும் சற்று பொறுத்திருந்து பார்ப்போம் சங்கர் எவ்வாறாக அமைய போகிறது என்று ඇතවසම යස ඉතා අදකින් පවුල පන්දු යවන්න රැසස් සිටින කණ්ඩෑමක් කියා මා පවසත් තිබුණා ඔබට ඒ නිවැරදි ආකාරයෙන් තමන්ගේ කාර්යභාරය සදු ඒටු කරන ආකාරයක එවර දුර්වල පන්දුවක් පිත්තට රගෙන පන්දු පාර එල්ල කරන්නේ අනුව ඉතාම මන්ද ගාමි ස්වරූපයක් දක්වපු කණ්ඩායම නැවත අවතීර්ණ වී තිබෙනවා යසන්ත තරගයට මුලකුණු සංඛ්‍යාව ඉල්නංවා ගන්නවා ලකුණු 8 දක්වා යසන්ත දුර්වල පන්දුවක් තමන්ගේ පිත්තටම පන්දුව රැගෙන පන්දු පාර එල්ල කරේ මෙවන් පන්දු යවන්නගෙන් එමන් පන්දුවක් යොමු කිරීම සෑයමකට පත් වෙනවා කණ්ඩායමේ සමාජිකයන් යසන්තය අනුව ඉතා මැනවින් නැවත පිබිදීම ඉතා මැනවින් තාවුරු කර තිබෙනවා සදු ලකුණක් ලබා ගැනීමට හැකියාවන ප්‍රථම පන්දුවරේ නිමාවට පත්වද්දී මුලකුණු සංඛ්‍යාව ලකුණු 9 දක්වා ඊළඟවාගෙන තිබෙනවා යසන්ත முதலாவது பந்து ஒரு நிரப்புக்கு வந்த சந்தர்ப்பத்தில் சங்கர் 8 ஓட்டங்களை கடந்த விக்கெட்டில் பெண்டு தொடுப்படுத்த ஆடி இருக்கிறார்கள் சங்கர் மிக நேர்த்தியான முறையில் பந்து ஒன்று வீசி தந்திருந்தார் சது ஃபுல் டாஸ் முறையிலாக ஒரு பந்தனை வீசி 6 ஓட்டு முன்றையப்பட்டு தந்திருந்தார் இருப்பினும் அணியின் மொத்த ஓட்டனுக்கு 8 விக்கெட்டில் பெண்டு இரண்டாவது பந்து ஒன்று வீசுவதற்காக விமல் அழைக்கப்பட்டிருக்கிறார் சங்கர் லெஃப்ட் ஆம் ஓவர் த முறையில் பந்து ஒன்றை லெஃப்ட் ஆம் ஓவர் த விக்கெட் முறையில் பந்து ஒன்று வீசுவதற்காக தயாராகி இருக்கிறார் சங்கர் இந்த பந்து ஓவர் தொடர்ச்சியாக பந்து ஓவருக்கு 9.8.50 என்ற ஓட்ட சராசரி விகிதத்தில் அடித்தாட வேண்டும் 8 விகிதத்தை எட்டியிருக்கிறார்கள் சங்கர் சற்று பொறுத்திருந்து பார்க்கும் எவ்வாறு ஓட்ட சராசரி நிகர ஓட்டத்தை எவ்வாறாக பெற போகிறார்கள் என்று மீண்டும் பிரதான நடுவரை கடந்த ரைட் ஆம் ஓவர் த விக்கெட் முறையில் லெஃப்ட் ஆம் ஓவர் த விக்கெட் முறையில் வீசப்பட்ட பந்து வச்சு பேக்வர்ட் ஃபைன் லேக் திசுடாக அடித்தாடப்பட்ட பந்து ஒற்றை ஓட்டத்திற்கான சந்தர்ப்பம் அந்த ஒற்றை ஓட்டத்துடன் அணியின் மொத்த ஓட்டணிக்கை 9 உயர்ந்திருக்கிறது சங்கர் මුලකුණු සංඛ්‍යාව ලකුණු 9 දක්වා ඊළඟවාගෙන තිබෙනවා විමල් වමත් පන්දු යවන්න තවත් බලාපොරොත්තුදායක තුරුම්බු සීටුවක් සිජෙන් කණ්ඩායමේ එවරිතා මැනවින් පන්දුව යොමු කර තිබුණා කෙලින්ම පන්දු ඇදී යනවා විකට් රකින ක්‍රීඩක විනිත්ගේ අත්තුලට ඉතාම මැනවින් තමන්ගේ කාර්යභාරය ඉටු කර දෙනවා සීජියන් කණ්ඩායමේ පන්දු යැවීමේ බලාහිනිය ඉතා ප්‍රබලවත් යසන්ත මා දුටු සියලු තරඟවල ඔවුන් පන්දු යැවීමේ ස්වරූපය දක්වා තිබෙනවා ඕනම කණ්ඩායමකට ඉසරඳුවක් වී තිබෙනවා ඔවුන්ගේ පන්දු යවන්න ඔවුන් ඉතා හොඳින් පිතිකරුවව කල්මැනීම යුතුව පන්දු යැවීමට හැකියාවක් තිබෙන පන්දු යවන්න යසන්ත
நிச்சயமாக சங்கர் மிக நேர்த்தியான முறையில் கட்டுக்கோப்பான முறையில் பந்து ஒரு வீசிக் கொண்டிருக்கிறார். எஞ்சியிருக்கின்ற பந்து முயற்சிகள் 24 ஓட்டுகள் தான் தேவை சங்கர். இருப்பினும் எவ்வாறாக பந்து ஓவர் அமைய போகிறது என்று சற்று பொறுத்திருந்து பார்ப்போம் சங்கர். නැවතත් විමල් සූදානම්. අප සිටින අන්තේ සිට දිවයනවා පන්දු යොමු කිරීම සඳහා. එවර නැවතත් දුරවල පන්දුවක් ලබා දෙනවා. ඒත් ලකුණු 6ක් එම ලකුණු 6 සමග මුල් ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 15 දක්වා ඊළඟවාගෙන අවසන්. තවත් ලකුණු 17ක් ලබාගත යුතුයි යසන්ත මෙම තරගයේ ජයග්‍රහණය කිරීමට නම් සමස්ලෑන්ඩ් කණ්ඩායම ඉතා හොඳින් පන්දු යැවීමේ කාර්යයේ නිරත වෙන මෙම ක්‍රීඩකයන් ඇයි දුර්වල පන්දුවක් යොමු කරන්නේ යසන්ත? நிச்சயமாக சங்கர் புல் டாஸ் முறையிலான பந்துகள் அதிகப்படியாக வீசப்படுவது யோக்கர் முறையிலாக பந்தினை வீச எத்தனைத்துதான் சங்கர் அவ்வாறான புல் டாஸ் முறையிலாக பந்துகளை வீசக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கிறது. மேலும் ஒரு ஒற்றை ஓட்டம், அந்த ஒற்றை ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 16ஆக உயர்ந்திருக்கிறது சங்கர். எஞ்சிருக்கின்ற பந்து முயற்சிகளில் 17 ஓட்டங்கள் மாத்திரம் தான் தேவை சங்கர். சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒன் ஸ்ட்ரைக் சந்தர்ப்பம் பாபுவிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏதாவது சாதாரணம் செய்து தருவாரா? சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். லெஃப்ட் ஆம் ஓவர் த விக்கெட் முறையில் நேர்த்தியாக ஒரு பந்து வச்சு உயிரடித்து ஆடப்பட்ட பந்து பிடி எடுப்பதற்கான வாய்ப்பு, பிடி கொடுத்து ஆட்டமிழந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார் சங்கர். பாபு முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 16ஆக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது சங்கர். ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 16ක් තිබෙන මොහොතක සමස්ලෑන්ඩ් කණ්ඩායමේ ප්‍රථම විකට්ටුව බිඳ වැටෙනවා. ඔවුන්ගේ තිතා බලාපොරොත්තු දායක පිතිකරුවේ බාබුනාවක පිතිකරුවා අදිනේදී තමන්ගේ 42 වන උපන්දිනය සමරන ක්‍රීඩකයා විශ්වකාන්ත පැමණ තිබෙනවා තම කණ්ඩායම වෙනුවෙන් ලකුණු එකතු කර ගැනීම සඳහා. ඒ අනුව කැටි සමාලෝචනයක රැඳී තිබෙනවා සීජන් කණ්ඩායමේ පන්දු යවන්නන්කෝ කිසිවෙකුද කැඳවන්නේ කිය ඉතා අසිරි මොහොතක සිටින මොහොතක් මේ වෙන විට යනුව තීරණය කර තිබෙනවා. ඇන්ඩ්‍රුට අවස්ථාව බාරදී තිබෙනවා විනෝ. එය ඉතා නිවර තීරණයක් විවිධ යසන්ත. நிச்சயமாக சற்று பொறுத்திருந்து பார்ப்போம் சங்கர். எஞ்சிருக்கின்ற 12 பந்து முயற்சிகளில் 17 ஓட்டங்கள் 8.50 என்ற ஓட்ட சராசரி விகிதம் தேவை சங்கர். சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். ரைட் ஆம் ரவுண்ட் விக்கெட் முறையில் திசை நோக்கி பந்தினை வீசுவதற்காக ஆண்ட்ரூ லாபோல்டாஸ் முறையிலாக வீசப்பட்ட பந்து முயற்சி டீப் ஸ்கேலக் திசையினூடாக 6 ஓட்டம் ஒன்று விளாசப்பட்டிருக்கிறது. அந்த 6 ஓட்ட மடங்களாக அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 22ஆக உயர்ந்திருக்கின்றது சங்கர். வெற்றி பெற வேண்டுமானால் 11 பந்து முயற்சிகளில் 11 ஓட்டங்கள் தேவை சங்கர். තමා යවනලද ප්‍රථම පන්දුවම පුල්ටෝස් නැවතත් පිත්තට රැගෙන පන්දු පාරයම ලකුණු 6 සමග බෝලකුණු සංඛ්‍යාව මේ දැන් ඊළඟ වෙනවා. ලකුණු 28 දක්වා ඊළඟවාගෙන අවසන්. තවත් ලකුණු 5ක ලකුණු තවත් ලකුණු 5ක් ලබාගත යුතුයි. මේ තරගයේ ජයග්‍රහණය කිරීමට නම් සමස්ලෑන්ඩ් කණ්ඩායම ප්‍රබල කණ්ඩායමක් වෙන සීජියන් කණ්ඩායමට එරෙහිවයි මේ තරග වදින්න දිනේදී අර්ධ අවසාන පූර්වයේ තරගයක්. මේ තරගයේ ජයග්‍රහණය කරන කණ්ඩායම අවසාන අද දිනේ අවසාන මහා තරගයේ සුදුසුකම් ලබා ගැනීමට නම් තලව කළ ඊට්ස් කණ්ඩායම සමග තරග වැදිය යුතුයි යසන්ත. 2026 වසරේ සීජියන් අභියෝගතා කුසලාන තරග මාලාවයි මනරං ක්‍රීඩා පිටියක් වන TRI ක්‍රීඩා පිටියේ අනුව දුර්වල පන්දු යැවීමේ කාර්යයේ නැවත නතර වෙනවා මෙම පන්දු යවන ඇන්ඩ්‍රූ. එම වයිට් පන්දුව සමග අතිරේක ලකුණක් එකතු වෙද්දී මුල් ලකුණු සංඛ්‍යාව ඊළඟවාගෙන තිබෙනවා ලකුණු 30 දක්වා ඊළඟවාගෙන තිබෙන්නේ. ජයග්‍රහණය සඳහා තවත් ලකුණු 3ක් පිටිපස සිටින්නේ සමස්ලෑන්ඩ් කණ්ඩායම.
පන්දු යෑම සඳහා සූදානම්. එවර විශ්වකාන්තිත සිමින් තට්ටු කිරිල්ලත් තට්ටු කරමින් එක ලකුණයි. එක ලකුණකට සීමා වනවා. තවත් ලකුණු දෙකක් ලබාගත් යුතුයි ජයග්‍රහණය සඳහා. ඇන්ඩ්‍රුගේ එවර පන්දුවට ෆ්ලික්රීමක් කරමින් එක ලකුණක්. එම ලකුණත් සමග තරගයේ සමවී තිබෙනවා. මේ තරගයේ ජයග්‍රහණය කිරීමට තවත් ලකුණු එකක් අවශ්‍යයි සමස්ලෑන්ඩ් කණ්ඩායමට. මේ තරගයේ ජයග්‍රහණය කරන කණ්ඩායම තලවකල ඊට්ස් කණ්ඩායම සමග තරග වැදිය යුතුයි. මේ විශේෂ නිවේදනය ඊට්ස් කණ්ඩායමටයි. ඔබ සූදානම්ව සිටින ලෙස සංවිධාන මඩුල ඔබ ඉල්ලා තිබෙන යනුව ඊට්ස් කණ්ඩායමේ නායකතුමාටයි මේ විශේෂ නිවේදනය ඇකි තරම් ඉක්මනින් ක්‍රීඩා මණ්ඩපයට වාර්තා කරන ලෙස සංවිධාන මඩුල ඔබ ඉල්ලා තිබෙනවා. අනුව මේ තරගයේ ජයග්‍රහණය ලබා ගැනීමට සමස්ලෑන්ඩ් කණ්ඩායම සමස්ත වෙනවා යසන්ත. தலைமைகள் ஈட்ஸ் அணியின் தலைவரையும் அதே போன்று சமஸ்லாண்ட் அணியின் தலைவரையும் மைதான காவியாது கழிக்கின்றோம். நாணய சுழற்சிக்காக தலைமைகள் ஈட்ஸ் அணியின் தலைவரையும் சமஸ்லாண்ட் அணியின் தலைவரையும் மைதான காவியாது கழிக்கின்றோம். நாணய சுழற்சிக்காக මේ විශේෂ නිවේදනය සමස්ලෑන්ඩ් කණ්ඩායමේ නායකතුමාට සහ ඊට්ස් කණ්ඩායමේ නායකතුමාටයි. ඇකි තරම් ඉක්මනින් කාසිය වාසිය උරකා බැලීමේ අවස්ථාව සඳහා පැමිණෙන ලෙස සංවිධාන මඩුල ඔබ ඉල්ලා තිබෙනවා. අනිව අද දිනයේදී අවසාන දවසේ අවසාන මහතරගයට සුදුසුකම් ලබා ගන්නා කණ්ඩායම කුමක්ද කියා තෝරා බේරා ගන්නා තරඟාවලියටයි තරඟයටයි අපි සූදානම් වන්නේ. 2026 වසරේ සිජියන් ක්‍රීඩා සමාජයේ සංවිධානය කරන ලබන සිජියන් අභියෝගතා කුසලාන තරඟ මාලාව සූරයන්ට මුදලින් 1,20,000 වටිනා කුසලානයක් වගේම අනුසූරයන්ට රුපියල් 60,000 මුදල් ව්‍යාගයක් සහ කුසලානයක් එවගේම අවසාන මහත් තරගයේ වීරයා තරගාවලියේ හොඳම පන්දු යවන්න හොඳම පිතිකරුවත් අත්හොරා ගැනීමට ඔවුන් සූදානම්ව සිටින්නේ. ඒ අනුව අද දිනයේ අවසාන කාසිය වාසිය උරක බැලීමේ අවස්ථාවයි අපි රැඳී සිටින්නේ. ඒ අනුව කාසිය වාසියේ ජයග්‍රහණය ලබා ගැනීමට තලවකල ඊට්ස් කණ්ඩායම සමස්තයෙන් ඔවුන් තීරණය කරනවා ප්‍රථමයෙන්ම ප්‍රතිවාදී කණ්ඩායමට පන්දු යැවීම සඳහා ඇරයුම් කර තිබෙන්නේ යසන්ත. අද්දිනේදී උණුසුම තරගයයි දැන් දැක බලා ගැනීමට අවස්ථාව ලැබී තිබෙන්නේ යසන්ත ප්‍රිය. நிச்சயமாக சங்கர் நாணய சுழற்சியில் தலைமைகள் ஈட்ஸ் அணியின் அறிஞர் பற்றி களத்தடுப்பில் ஈடுபடுமாறு பணித்திருக்கிறார்கள் சமஸ்லாண்ட் அணியினர்.